தமிழ்நாட்டுடைய மண், மொழி, மானம் காக்க மக்கள் எல்லாரையும் ஓரணியில் திரட்டுறது தான் இதனுடைய அடிப்படையும் முதன்மையான நோக்கமும். பாஜகவோட அரசியல் படையெடுப்ப, பண்பாட்டு படையெடுப்ப, தமிழ்நாடு மீது தொடுக்கப்பட்டிருக்கும் பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சுரம் உள்ள அரசியல் சக்தி தேவை. அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பரப்பு உரையை ஒரு இயக்கமாகவே தொடங்கி நடத்துகிறது. வணக்கம். கேள்விக்களம். தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. அரசியல் கட்சிகளுடைய நடவடிக்கைகள் என்பது ஒரு வேகம் எடுக்க தொடங்கி மக்களை சந்திப்பதற்கு ஒவ்வொரு இயக்கமும், ஒவ்வொரு கூட்டணியும், ஒவ்வொரு தலைவரும் இப்போது களத்திற்கு செல்ல தொடங்கியிருக்கிறார்கள். திமுக தன்னுடைய வியூகமாக ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து மண், மொழி, மானம் காப்பதற்காக ஒன்றிய அரசு செய்கிற நிதி சார்ந்த வஞ்சகம், உரிமை பறிப்பு போன்றவற்றுக்கு எதிராக அணி திரட்டுவதற்கு மக்களை சென்று சேர்கிறது. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே இன்று வீடு வீடாக சென்று பரப்புரைக்கான படிவங்களை தருவது, பிரசுரங்களை தருவது, மக்களிடம் உரையாடுவது என்று மக்களை நெருங்கி செல்ல தொடங்கியிருக்கிறார்கள். எதிர் முகாமில் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் சந்திப்பு பயணத்தை தமிழ்நாடு காப்போம் என்கிற முழக்கத்தை முன்வைத்து அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இரண்டு கட்சிகளின் வியூகமாக இது இருக்கிறது. இந்த வியூகங்களில் பல்வேறு கணக்குகள் இருக்கின்றன. கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வருமா, கட்சிகள் மாறுமா, என்ன முழக்கம் இன்னமும் கூர்மை பெறும் என்று நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கன்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள், அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள் மணி அவர்கள், பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், சொற்பொழிவாளர் திரு சீனிவாசன் அவர்கள், விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு கன்ஸ்டன்டைன் அவருடைய முதற் பார்வையிலிருந்தே தொடங்க, ஒரு 4 ஆண்டு கால ஆட்சி, அந்த ஆட்சியின் நீட்சியாக தேர்தலுக்கு முன்னே இப்போதே வீடு வீடாக போய் ஒரு பக்கம் ஒரு போரணியில் வாங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறது, இன்னொரு புறத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்டோவையும் ஓப்பன் பண்ணுறது, எதிர்கட்சிக்காரங்க வீட்டுக்கும் போய் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறதுன்றது என்ன வியூகம் சார்? இது இந்த அரசியல் வியூகம் என்பது அடுத்த தேர்தல் என்பதை தேர்தலாக பார்க்காமல் ஒரு இனத்திற்கான போராக, யுத்தமாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கு. இந்த ஓரணியில் தமிழகம் திரளுவதை அல்லது திராவிட இயக்கங்கள் திரட்டுவதை இது புதிதல்ல. 1951 நமது செண்பகம் துரைராஜன் வழக்கில் இடஒதுக்கீட்டின் காரணமாக 80% 90% மக்களுக்கு பாதிப்பு வந்த பொழுது அன்றைக்கு ஐயா பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தமிழ்நாட்டை ஓரணியில் திரட்டினார்கள். அதனுடைய விளைவு 1951 அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்பட்டது, இடஒதுக்கீடு காப்பாற்றப்பட்டது. அதே மாதிரி 1965 இந்தி மொழி திணிப்பு, மும்மொழி கொள்கை என்று வந்தபோது பேரறிஞர் அண்ணா தன் தலைமையில் தமிழ்நாட்டை ஓரணியில் திரட்டி மும்மொழி கொள்கையை முறியடித்து இருமொழி கொள்கையை நாம் நிலைநிறுத்தினோம். 1984 நமது தொப்புள்கொடி உறவுகளான இலங்கை பிரச்சனை வந்தபோது தலைவர் கலைஞர் மனித சங்கிலி தொடர் தமிழ்நாட்டை ஓரணியில் திரட்டி 1984 வரைக்கும் அது ஏதோ ஒரு கோஷ்டியின் தகராறு என்று பார்த்து கொண்டிருந்ததை இனத்திற்கான யுத்தம் என்று ஐக்கிய நாடுகள் பேசக்கூடிய வகையில் கொண்டு போய் நிறுத்தியது. 2020 மார்ச் மாதத்தில் ஊரடங்கு சட்டம் கொரோனாவில் வந்தபோது ஒன்றிணைவோம் வா என்று தலைவர் தளபதியார் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கட்சி பாகுபாடின்றி, சாதி மத பாகுபாடின்றி எல்லோருக்குமான ஒரு தமிழ்நாட்டை முன்னிறுத்தியிருந்தோம். நாம் வெற்றி பெற்றோம். இன்றைக்கு அதே இது ஒவ்வொன்றாக நடந்ததெல்லாம்
இன்றைக்கு ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்கிற தமிழ் மண்ணுக்கு எதிரான, தமிழ் இனத்திற்கு எதிரான, தமிழ் மொழிக்கு எதிரான ஒரு பாசிச சிந்தனையோடு உள்ளே வர வேண்டும் என்று நினைக்கிற போது வழக்கமான நமது அரசியல் பார்வைகளை விட்டுவிட்டு நமது மொழியை காப்பதற்கு, மண்ணை காப்பதற்கு, ஏன் இந்த இரண்டிற்கும் அடியான நமது மக்களை காப்பதற்காக நாம் ஓரணியில் திரள வேண்டிய கட்டாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. இதை வழக்கமான தேர்தலாக பார்த்து விட வேண்டாம். திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதா அல்லது அதிமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதா என்று பார்ப்பதை விட்டுவிட்டு தமிழர்கள் அவர்கள் எல்லோரும் ஓரணியில் நின்று தமிழர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய நிதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, கல்வியில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒன்றிய அரசு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை, நமது பண்பாட்டு கலாச்சாரத்தில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இரும்பை பழக்கியவன் தமிழன் என்கிற அந்த உணர்வை நம்மை அங்கீகரிக்காமல் இருப்பதை, இப்படியெல்லாம் இனத்திற்கு எதிராக பாஜக தனியாக வந்தால் தமிழர்கள் நாம் இதை பற்றி ஓரணியில் திரள்வோம் என்று பேச வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அதிமுகவா திமுகவா என்ற இடத்தில் நின்றிருக்கலாம். ஆனால் வழக்கமாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம் மீது திணிக்கப்பட்ட மொழி, நமக்கு எதிராக நடத்தப்பட்ட அரசியல், இது அத்தனையும் இன்றைக்கு நாங்கள் ஆட்சியை பிடித்து விடுவோம் என்கிற இடத்திற்கு இந்த இனத்தினுடைய எதிரிகள் வந்து நிற்கிற போது தமிழினமெல்லாம் ஓரணியில் திரள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தில் தான் ஏற்கனவே 4 முறை இந்த தமிழ்நாடு ஓரணியில் திரண்டு தனக்கு எதிரான சதிகளை முறியடித்ததைப் போல 2026 தங்களுக்கு தன் இனத்திற்கு எதிரான, மொழிக்கு எதிரான இந்த சதி திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்பதை கொண்டு செல்வதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் எங்களை எல்லாம் அனுப்பி வைத்திருந்தார். நேற்று கூட நான் கள்ளக்குறிச்சியிலே போனேன். மக்களிடமும் அந்த உணர்வுகளை பார்க்க முடிகிறது. ஏறத்தாழ ஒரு பொதுவாக 4 வருஷம் ஆட்சியில் இருந்து மக்களை போய் சந்திக்கிற நேரத்தில் 96 தேர்தல் காலகட்டத்திலாம் நாவலர் போன்ற மூத்த தலைவர்களே கூட மக்களை போகும்போது ஊருக்குள்ளே விடாமல் விரட்டி அடித்த காட்சிகள் பல இடங்களில். வாக்கு கேட்பதற்கு வருவது வேற, முன்னாள் அமைச்சர்கள், பதவியில் இருக்கிற அமைச்சர்களே ஊருக்கு போக முடியாத நெருக்கடிகளும் அதிருப்தியும் கூட பல நேரங்களில் தலை தூக்கி பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் போகிற போது டெல்லி பிரச்சனை, தொகுதி மறுசீரமைப்பு, டெல்லி பணம் தரல அப்படின்றத போய் நீங்கள் கள்ளக்குறிச்சி மாதிரி இடத்துல ஒரு சிறிய கிராமங்களில் பேசும்போது மக்கள் அவர்களுக்கு தேவையான அன்றாட பிரச்சனைகளை தானே சொல்லுவாங்க. எங்களுக்கு 1000 ரூபா பணம் கொடுத்தீங்களா, ரேஷன் கடையில் பொருள் சரியாக கொடுத்தாங்களா, அல்லது வேலை எங்கள் மக்களுக்கு கிடைச்சதா, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ரோடு வசதி இருக்கா, பஸ் இருக்கா, அன்றாட வாழ்க்கை தேவை தான் மனிதர்கள், முதல்ல சாதாரண மனிதர்கள் கேட்கிற பிரச்சனை. அது எந்த அளவுக்கு எதிரொலிக்குது? உங்கள் கேள்வி ஆழமானது குணா. அதாவது தன்னுடைய அன்றாட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இல்லாமல் நீங்கள் நினைப்பதை போல, அதாவது இன்னும் அடுத்த கட்ட பிரச்சனை, அதற்கு மக்கள் வருவார்களா என்றால் அதற்காக ஆளுங்கட்சியா இருக்கும்போது, நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு போய் நீங்க அழைத்தீர்கள் என்றால் வர்றது வேற. ஆட்சியில் இருக்கிற போது மக்கள் வந்து எங்க பிரச்சனையை தீர்த்தீங்களான்றதான் முதல் கேள்வியா வைப்பாங்க. இல்ல, அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் மிக தெளிவாக சிந்தித்து ஒரு புத்திசாலித்தனமாக என்ன சொன்னார்னா, நீ மக்களை போய் பாருங்க, நம்ம நிறைய திட்டங்கள் தீட்டியிருக்கோம், எல்லாருக்கும் போய் கிடைச்சிருக்குமான்னு தெரியாது, கிடைக்காத மக்கள் உங்களிடம் அந்த இடத்தில் கேட்பார்களே, ஆனால் அதையும் நாம் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் எனக்கு தெரிந்து குணா, ஓரளவிற்கு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் ஒரு பாய்ச்சல் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிற்குள். பொருளாதார ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக அல்லது கல்வி ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ பின்தங்கி இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு முன்னாடி வந்திருக்கு என்பதை ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களை ஏற்றுக்கொள்கிற போது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிகிறது. சில குறைபாடுகள் இருக்கலாம், எந்த நிர்வாகத்திலும் குணா 100% மக்கள் திருப்தியாக வாக்களிப்பார்களா என்றால் ஜனநாயகத்தில் அதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அது ஒரு மிகப்பெரிய அரசாங்கம் என்பது ஒரு ஏறத்தாழ ஒரு 12 லட்சம் ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு. எனவே சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளின்பால் நம் கவனம் போய் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நமக்கு பின்னாடி இருக்கிறது என்பதையும் சேர்த்துத்தான் நாம் மக்களிடம் கொண்டு போகிறோமே ஒழிய, மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு பிளஸ் நம் இனத்திற்கான காப்பு, இந்த இரண்டும் சேர்ந்தது தான் ஓரணியில் தமிழ்நாடு என்று மாண்புமிகு முதலமைச்சர் தெளிவாக பேசியிருக்கிறார். அவரே இன்றைக்கு மக்களோடு ஊடாடி இருக்கிறார், மக்களோடு பேசியிருக்கிறார். இன்னும் வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும். நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்ப்பதை போல 2026 இனத்தை காப்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு திரளும் என்று நாங்கள் நம்புகிறோம். பெருமாள் மணி,
ஒரு நம்ம அரசியல் வந்து தேர்தல் தேதி பொங்கலுக்கு பிறகு தான் சூடு பிடிக்கும். நவம்பரில் நடக்கிற பீகார் தேர்தலுக்கு இன்னமும் கூட்டணிகள் முடிவாகலை, பெரிய அளவில் களப்பணிகள் அப்படின்றது வேகம் எடுக்கலை. ஆனால் மே மாதம் நடக்கிற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் இப்போதே வந்து அணிகளும் கூட்டணி முயற்சிகளும் நடக்குது. எங்கள் அணி இன்டாக்டாக இருக்குன்னு ஒன்று சொல்கிறாங்க, எங்கள் அணியை விரிவுபடுத்துவோம்னு இன்னொரு தரப்பு சொல்லுது, நாங்கள் தனித்து தான் இன்னொருத்தர் சொல்கிறாரு. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொன்று மக்களை போய் பார்ப்பது. ஏன்னா பொதுவாக ஆளுங்கட்சியாக இருந்து தேர்தலை சந்திக்கிறப்ப ஆட்சியின் மீதான நிறை குறை, பாதிக்கப்படுற மக்களுடைய அதிருப்தி, அதை எதிர்கொள்கிறதுன்றது ஒரு பிரச்சனையாக இருக்கும். இப்போ முன்னாடியே போய் அந்த பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அந்த கேப் இல்லாமல் பார்க்குறாங்களா அப்படின்னு ஒரு இடைவெளி விடாமல் பார்க்குறதுக்கு மக்களை நெருங்கி செல்கிற ஒரு வியூகம் இந்த பேரில் வெவ்வேறு பிரச்சனைகளை சொன்னால் கூட அடிநாதமாக மக்கள் விலகி போயிட்டாங்களா, அந்த கேப் இருக்கா, அது இருந்தால் அதை அட்ரஸ் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் இதுக்குள்ளே தெரியுதா? ஏடிஎம்கேல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுவாக 3 இடங்களில் அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்கும். ஒன்று சென்னை கட்சி அலுவலகம், அடுத்து சேலம் அவருடைய இல்லம், கோயம்புத்தூர் விமான நிலையம். பெரிதாக தமிழ்நாட்டு சுற்றுப்பயணத்தை அவர் கடந்த தேர்தலுக்கு பிறகு குறுக்கு நெடுக்குமாக தமிழ்நாட்டுக்குள்ளே போகலை. இப்போ அவரும் ஒவ்வொரு தொகுதியாக போகிற இடத்துக்கு வர்றாரு. இந்த நகர்வை எப்படி பார்க்குறீங்க? அதாவது 53 ஆண்டுகால இருவரும் முன்னேற்ற கழகங்களோட எதிரெதிர் அரசியலையே ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படி புரட்டி போடுகிறார். அவர் இது இன்றைக்கு நடக்கிற வியூகம் அல்ல, அவர் மனதில் இது நீண்ட காலமாக இருந்திருக்கிறது. 2021 அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த உடனேயே அதற்கு ஒரு வடிவம் கொடுத்திருக்கிறார். அவர் 2 விஷயங்களை மிக தெளிவாக அவர் மனதில் இருப்பதை உணர முடிகிறது. ஒன்று, மத்தியில் காங்கிரஸ் மாபெரும் சக்தியாக இல்லை, மத்தியில் பாஜக என்கிற பெரும்பான்மை வாதத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சி மாபெரும் சக்தியாக இருக்கிறது என்பது அவர் மனதில் இருக்கிற ஒரு விஷயம். இரண்டாவது, தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்தாமல் திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்தடுத்து, அவர் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறார்ல, 2026 மட்டும் இல்லை, 2031 நாம தான் வரோம், 2036 நாம தான் வரோம் அப்படின்னு ஒரு மிகவும் எச்சரிக்கையாக பேசக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்படி பேசுகிறார் என்றால், ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த நாள் முதலே அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையே இருந்த அந்த எதிரெதிர் அரசியல் என்கிற ஒரு புள்ளி இருக்குல்ல, அந்த கோட்டை அவர் அழிக்க ஆரம்பித்து விட்டார். எப்படின்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட அழிக்க முடியும். தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சினா அதிமுக எதிர்கட்சி, அந்த இடத்துக்கு வரக்கூடிய இடத்துல போல் பொசிஷன்ல இருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்து இருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக. அவங்களை எப்படி நீங்க நெகேட் பண்ணிட முடியும்? அதுதான், அந்த இடத்துல தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய மதியூகியாக எழுந்து நிற்கிறார். ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. இருவரும் தேர்தல்களில் இந்திய அளவில் பாஜக 303 இடங்களை ஜெயித்த போது கூட இவர் வெற்றி பெற்றார். தமிழகத்தில் அவங்கள ஜெயிக்க விடாமல் பண்ணார். அதற்கு முன்னாடி 2019 ஒரு சாதனை பண்ணார். பாஜக பல்வேறு இடங்களில் பாஜக அணி வந்து இந்தியாவின் வெவ்வேறு மாநிலங்களில் 50% அதிகமான வாக்குகளை பெற்ற போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் 50% அதிகமான வாக்குகளை பெற்றது. அன்றைக்கு பாஜகவை எதிர்த்து ஒரு அணி 50% தாண்டியது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக அணிதான். அங்கிருந்து அவர் ஆரம்பிக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிகாரம் செலுத்திய அதிகாரிகளை பெரிதாக, வழக்கமாக ஐயா கலைஞர், அம்மா ஜெயலலிதா காலத்தில் ஆட்சி மாறுகிற போது அதிகாரிகளுடைய செல்வாக்கும் மாறும். இவர் அந்த கோட்டை அளித்தார். ஒரு ஆட்சி காலத்தில் அதிகாரம் செலுத்துகிற அதிகாரிகள் ஒரு பாகமாகவும், இன்னொரு ஆட்சி காலத்தில் அதிகாரம் செலுத்துகிற அதிகாரிகள் ஒரு பாகமாகவும் இருக்கிற அந்த நிலையை தவிர்த்தார். இரண்டாவது, கான்ட்ராக்டர்கள் பெரிய அளவில் மாற்றப்படுவார்கள், அதையும் இவர் தவிர்த்தார். கடந்த ஆட்சியில் மாறுறதுக்கும் தேர்தலுக்கு என்ன பண்ணி சம்பந்தம்? கான்ட்ராக்டர் மாறுறதுக்கும் தேர்தலுக்கும் என்னன்னு நீங்க கேட்பது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது. அதிகாரிகள், கான்ட்ராக்டர்கள், ஆட்சியாளர்கள், இதுதான் முக்கூட்டு. இவர்கள் தான் இந்த ஆட்சியை நடத்துகிறவர்கள். அந்த ஆட்சியில் நான் சொல்வது கடந்த 50 ஆண்டு கால ஆட்சியில் எப்படி இருந்தது, ஐயா கலைஞர் காலத்தில் எப்படி இருந்தது, அம்மா ஜெயலலிதா காலத்தில் எப்படி இருந்தது, எப்படி கான்ட்ராக்டர்கள் ஒரு தரப்பு அப்படியே வெளியே போய் இன்னொரு தரப்பு உள்ளே வருவார்கள். இவர் அதையெல்லாம் செய்யவில்லை. மூன்றாவதாக ஒரு முக்கியமான விஷயத்தை செய்தார். இந்த தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்கிற வழக்கமான நரேட்டிவை மாற்றி
இந்த தேர்தல் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாஜகவிற்குமான போட்டி என்று கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் இவருக்கு எது சாதகமாக வருகிறது என்றால், என்டிஏ கூட்டணிக்குள் ஐயா அமித்ஷா ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். என்டிஏ அரசு அமையும், அங்கே யார் முதல்வராக வருவார் என்கிற கேள்விக்கு கூட அவர் ஐயா எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயரை ஒரு பேட்டியில் சொல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒருவர் வருவார் என்று அவர் கொடுக்கிற பேட்டி ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய நகர்வுக்கு இங்கே உதவியாக இருக்கிறது. நீங்க இந்த ஓரணியில் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் கொடுத்த பேட்டியில முக்கியமா ஒரு விஷயம், ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஐயா பழனிசாமி அவர்களுடைய எதிர்க்கட்சியினர் வீட்டுக்கு போய் நீங்க உறுப்பினர்களை சேர்க்கணும்னு சொல்லும்போது ஒரு நிருபர் கேட்கிறார், ஐயா பழனிசாமி வீட்டுக்கும் போவீங்களா? நான் அந்த பகுதியில் இருந்தால் அவர்கள் வீட்டிலும் சென்று உறுப்பினர் சேர்க்கைக்கு முயற்சி செய்வேன்கிறார். இது எவ்வளவு பெரிய இந்த இவ்வளவு நாட்களும் திமுக அதிமுக என்கிற எதிரெதிர் அரசியலையே அவர் மாற்றுகிறார். இன்னொன்று, இந்த ஓரணியில் தமிழ்நாடு இருக்குல்ல, அவங்க தமிழ்நாடுன்னு சொல்றது இருக்குல்ல, இதற்கு முன்னாடியும் சொன்னாங்க இந்த ஆட்சியில் என்னன்னா, தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும். அந்த இடத்துல அது தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாடு என்பது திமுகவிற்கு ஆகுபெயராகவே மாற்றினார். திமுக போராடும் திமுக வெல்லும் என்பதை தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னாரு. இப்போ ஓரணியில் தமிழ்நாடுங்கிற இடத்துல அவர் எதை நகர்த்துறாருன்னா, நீங்க எல்லாம் திமுகக்குள்ள வாங்க, நாங்க தான் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை காப்பதற்கு இருக்கிற இதை அவர் இன்றைக்கு செய்யல. ஒரு போல் இன்றைக்கு ஒரு தேர்தல் வருகிறதற்காக செய்யவில்லை. அவர் மிக கவனமாக கடந்த 4 ஆண்டுகளாக செய்து வந்ததை அந்த பேட்டியில கூட என்ன சொல்றாரு, மத்திய அரசு நம்மை வஞ்சிக்கிறதுங்கிறது ஒரு இடம், இன்னொரு இடத்துல அதை தாண்டி போவார். பண்பாட்டு அரசியல், பாஜகவின் பண்பாட்டு அரசியல் படையெடுப்புகளை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். நீங்க உங்களுடைய 30 ஆண்டு கால ஊடக அனுபவத்தில் நீங்கள் இதற்கு முன்னால் ஏதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எதிராக நிறுத்துகிற உத்தியை திமுகவோ அதிமுக அஇஅதிமுகவோ ஒருபோதும் செய்ததில்லை. ஆனால் இந்த தேர்தலில் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, திமுகவிற்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற நரேட்டிவே அவர் வரமாட்டார். எங்களுக்கும் பாஜகவுக்கு தான் போட்டிங்கிறாரு. சார், இது 2 கோணத்தில் பார்க்கணும். ஒன்று, டெல்லி ஏகாதிபத்தியம், டெல்லி ஆட்சியாளர்களால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு, தமிழ்நாடு ஒன்றிணைந்து போராடணும் அப்படின்ற ஒரு புள்ளி. அது ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி, நீங்கள் அவங்களோட சேர்ந்தவங்களை நாம் நிராகரிக்கணுன்ற ஒரு கோணத்தை திமுக எடுக்குது. நீங்கள் இன்னொரு முகாமில் எதிர்க்கட்சியாக இருக்கிற ஏடிஎம்கே நீங்கள் டெல்லியை நோக்கி நீங்கள் போராடலாம், ஆனால் உங்களுக்கு போராட்டன்றது உங்கள் நிழலுக்கு கீழே உங்கள் பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம், நீங்கள் உங்களோட சேலஞ்சர் நாங்கள், உங்கள் சேலஞ்சர் நான் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் ஒரு பேருருவாக எழுந்து நின்று இந்த கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணணும். அதுக்கு தான் அவர் நடைபயணம் போகிறார். நீங்கள் சொல்கிறீங்க, ரொம்ப அழகாக அந்த புள்ளியை சுட்டி காட்டுறீங்கல்ல. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் அஇஅதிமுகவை ஒரு போட்டியாளராகவே களத்தில் முன்னிறுத்த மாட்டேங்கிறாங்க. முன்னிறுத்திட்டு அவருக்கு அந்த சவாலே இல்லை. அவருக்கு இரட்டை சவால்கள் இருக்கிறது. நான் முன்னே சொன்னேன்ல, அவர் 2 விதத்துக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒன்று, என்டிஏ அரசு அல்ல, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் என்று என்டிஏ கூட்டணிக்குள் அவர் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்கிறது. சார், 2 சமகாலத்தில் தானே சொல்றாங்க. அவங்க என்டிஏ கவர்மெண்ட்ன்றாங்க, என்டிஏ கவர்மெண்ட்ன்றது அதே தாங்க, ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் என்டிஏ கவர்மெண்ட்ன்றாங்க. ஆனா அவங்க ஒரு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு புது பழக்கத்துக்கு வழிவகுக்கிறாங்களே, கூட்டணி அரசுன்னு சொல்றாங்களே. தேர்தலுக்கு முன்னோர்லயும் சொல்லுவாங்க, நாங்க தனிப்பெரும் கட்சி, தனிப்பெரும் ஆட்சி அமைப்புன்றாரு. சண்டையிலும் அரசியலிலும் சண்டையிலும் போரில் ஜெயிப்பதற்கு முன்னால் பெர்செப்ஷன் வாரில் ஜெயிக்க வேண்டும். இன் வார் அண்ட் பாலிடிக்ஸ் யூ ஹேவ் டு வின் த பெர்செப்ஷன் பிஃபோர் த ரியல் வார். அப்போ பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல அஇஅதிமுகவிற்கு 2 நெருக்கடிகள். ஒன்று, ஐயா ஸ்டாலின் தரப்பிலிருந்து எங்களுக்கும் அஇஅதிமுகவுக்கும் போட்டி இல்லை, எங்களுக்கும் பாஜகவிற்கும் தான் போட்டின்னு இவர் ஒரு நெருக்கடியை கொடுக்கிறார். அங்க என்ன சொல்றாங்க, அது அஇஅதிமுக அரசு அல்ல, அது என்டிஏ அரசு தான் என்று அவர்கள் ஒரு நெருக்கடியை கொடுக்கிறார்கள். அப்ப இப்ப அவர்கள் முன்னாடி 2 அவர்கள் தேர்தலில் வென்று பிராக்டிகல் டேர்ம்ஸ்ல தேர்தலை நெருங்க ஏடிஎம்கே பிஜேபி இதாகிற போது திரு கன்ஸ்டன்டைன் ரவீந்திரனே நாளைக்கு பேசுவார், அது ஏடிஎம்கே கவர்மெண்ட் இல்லைங்க, அமித்ஷா கவர்மெண்ட் அப்படின்னு அவர் பேசுவார். ஆமா, நீங்க அப்ப அது அப்படித்தானே அந்த நகர்வு போகும், இந்த உரையாடல்ன்றது அப்படித்தானே போகும். ஆமா, நீங்க இப்ப நரேட்டிவ் அவர் எங்க கொண்டு வந்து சொல்றாரு, நீங்க ஐயா ஸ்டாலின் என்ன சொல்றாரு, மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் திரும்ப திரும்ப வர வேண்டும். நீங்க தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கான தேர்தலுக்கு நீங்க அப்படி சொன்னாலும் திமுக என்ன சொல்லுது, முதலமைச்சர் சொல்றாரு அவங்க திரும்ப திரும்ப வரணும். அதாவது நீங்க தமிழ்நாட்டில் நரேந்திர மோடியோ அல்லது அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமன் போன்றவர்களோ பேசினாலோ கவர்னர் பேசினாலோ அதற்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எதிர்ப்பு தான் இருக்கும், அதற்கு ஏற்பு இருக்காது. அவங்க பேச பேச நமக்கு நல்லதுன்னு இவங்க நினைக்கிறாங்க.
ஆனால் பிஜேபி தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கடந்த காலத்தில் வாழ்கிறீங்க, பிஜேபியும் பிஜேபி சப்போர்ட்டர்ஸும், அது நீங்கள் பிஜேபிலாம் தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சு, மோடிக்கான எதிர்ப்புன்றது அன்னைக்கு இருந்தது மாதிரிலாம் இல்லை, மக்கள் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள தொடங்கிட்டாங்க, அது நீங்கள் தெரியாமல் நீங்கள் ஆன்டி பிஜேபி பேசுகிறீங்கன்னு ஒரு லைன் எடுக்கிறாங்க. 2019 2024 ஐயா மோடி பிரதமராக வர வேண்டுமா வேண்டாமான்னு வைக்கப்பட்ட தேர்தலிலேயே ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கூட்டணி பலத்தால் அவர்களை வீழ்த்தி விட்டார். இது யார் முதலமைச்சராக வர வேண்டும்ங்கிற தேர்தல். இதில் பாஜக irrelevant. ஆனால் இவங்க நரேட்டிவ் என்ன பண்ணுறாங்க, மத்திய பாஜக அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சியை கொண்டு வந்து தமிழ்நாடு கிரவுண்டில் ஐயா ஸ்டாலின் நிறுத்துறாரு, அவங்கள பெரிய சக்தியா காட்டுறாரு. திமுக அரசு பெரிய சக்தி தானே, டெல்லியில பவர்ல இருக்கிறவங்க பெரிய சக்தி. இவங்க நரேட்டிவ் எடுக்க முடியாம போது பாருங்க. நீங்க திமுக அரசு 4.5 ஆண்டு காலம் வந்துருச்சுல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி தானே, ஏதாவது ஒரு இஷ்யூல இது தமிழ்நாட்டை மிகவும் தீவிரமாக பாதிக்கிற இஷ்யூ இவங்க எவ்வளவு விஷயத்தை பட்டியலிடுறாங்க. ஒரு இரும்பு துண்டை வச்சு எவ்வளவு பெரிய அரசியல், சர்வதேச அரசியல் பண்றாங்க. ஒரு அந்த இரும்பு துண்டை ஆவணப்படுத்துறாங்க, அந்த இரும்பு துண்டு அது அதனுடைய காலத்தை மதிப்பிடுகிறார்கள், லண்டனுக்கு கொண்டு போறாங்க, அதை ஒரு டாக்குமெண்ட் பண்றாங்க, உலகில் இருக்கிற எல்லா அறிஞர்களுக்கும் அனுப்புறாங்க. அதை வைத்து ஒரு பண்பாட்டு அரசியலை திமுகவால் முன்னெடுக்க முடிகிறது. 4.5 ஆண்டு கால திமுக அரசுக்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதமான நரேட்டிவையும் செட் பண்ண விடாம ஐயா ஸ்டாலின் எப்படி முன்னெடுக்கிறார் என்றால், அவர் மத்திய பாஜக அரசை மிகப்பெரிய பிம்பமாக காட்டுகிறார். இந்த நரேட்டிவை செட் பண்றதுல அந்த போல் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்றது அல்லது அரசியல் சார் பிரச்சாரம் எப்படி சார் பண்ணுவீங்க? நான் நரேட்டிவ்ங்கிற வார்த்தையை மக்களிடம் ஒரு அரசாங்கம் அன்பாப்புலர் ஆகுது, நரேட்டிவ்ங்கிற வார்த்தையை எடுத்துறேன். மக்கள்கிட்ட இந்த அரசாங்கத்துக்கு முதலமைச்சருக்கு செல்வாக்கு இருந்தா ஆதரவு, செல்வாக்கு இல்ல எதிர்ப்பு இருக்குதுன்னா எதிர்ப்பே இல்லாத ஒண்ண நரேட்டிவ் அப்படின்னு உருவாக்க முடியுமா? வார்த்தையே இல்ல சார். இப்போ மக்கள் ஒவ்வொருவர் மனதிலும் ஒரு இந்த ஆட்சி பற்றி ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் அந்த எண்ணத்தை எல்லாம் ஒரு உரு கொடுத்து இந்த ஆட்சிக்கு எதிராக அல்லது ஐயா ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கக்கூடிய வல்லமை இந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லாரும் நினைக்கலாம் சார். ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலிருந்து போகணும், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நினைக்கலாம். ஆனால் முதல்வர் அவர்களை அந்த இடத்திலிருந்து நகர்த்தக்கூடிய வல்லமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒருவருக்கு தான் இருக்கிறது, அது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இந்த ஆட்சிக்கு எதிராக எந்த ஒரு வலிமையான பிரச்சனையின் மீதும் ஒரு பிரச்சாரத்தை செய்ய விடாமல் ஐயா ஸ்டாலின் என்ன பண்றாரு, மத்திய அரசினுடைய பிரச்சனைகளையே இங்க காட்டுறாரு. ஏங்க அவர் பேசலாங்க, அவருக்கு மேல இவருக்கு மேடை இருக்கு, ஊர்லாம் தொண்டர்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான கூட்டங்களை போட்டு பேசலாம், லட்சக்கணக்கானவர்களை அழைத்து மாநாடு போட்டு பேசலாம். திமுக ஆட்சிக்கு எதிராக உரத்து பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை யார் தடுத்தாங்க? யார் தடுக்கிறான்னு இவர் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அங்கதான் அவரோட மதியுகம் வெல்லுதுன்னு நான் சொல்றேன். அவர் அங்கதான் ஒரு பெரிய மதியுகியா நிற்கிறாரு. சார் இவர் ஏற்றாலும் சட்டசபையில் அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர், முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு எதிர் வரிசையில் உட்கார்ந்து கேட்கிற இடத்துல அவர் தான் இருக்கு. சட்டசபை மரபு எங்க பேசுறாரு, சட்டசபை மரபுப்படி அவர் சபைக்குள்ள அவருக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது இல்லையா? தேர்தல் களம், வெளியே இருக்கக்கூடிய களம், ஊடகங்கள், இதிலெல்லாம் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடம் என்னவாக இருக்கிறது? அவர்கள் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எந்த பிரச்சனையை மிக கூர்மையாக மக்களிடம் எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் மத்தியில் இருக்கிற பாஜக அரசுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழக அரசு எத்தனையோ பிரச்சனைகளை வரிசையாக எடுத்து வருகிறார். ஒரு அறிக்கை சார், கீழடி அறிக்கை, ஒரு அந்த அறிக்கையை மத்திய அரசு ஒரு கொறி போட்டு அனுப்பிச்சு. அது ஒரு வழக்கமான பியூரோக்ராட்டிக் நடைமுறை. ஆனால் அது இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக எடுத்து செல்லப்பட்டது. இது எல்லாம் சேர்ந்துதான் 2026 தேர்தலாக வருகிறது. அவர் இதை ஏதோ சாதாரணமாக பண்ணவில்லை. அவர் 53 ஆண்டு கால தமிழக அரசியலினுடைய போக்கையே மாற்றி வேறொரு திசையில் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்தியா முழுக்க பாஜக ஒரு வலிமையான கட்சியா இருக்கு. அப்போ இவர் தன்னுடைய வலிமையை உணராமல் ஒரு சட்டமன்ற தேர்தலில் நீங்க தான் எங்களுக்கு எதிரி, உங்களை எதிர்த்து தான் நாங்கள் தேர்தலை ஜெயிக்க போறோம் அப்படின்னா அப்போ அவர் எவ்வளவு பெரிய வியூகத்தை வகுக்கிறாரு? அந்த வியூகத்தை புரிந்து கொள்ள வேண்டிய நுட்பம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேண்டுமா இல்லையா அப்படின்னு நான் கேட்கிறேன். இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா? நான் ஓப்பனா கேட்கிறேன் சார். இந்த நடைபயணம் ஆரம்பிச்சாதானே தெரியும். ஏன்னா இதுவரை இது 53 ஆண்டு நேற்றைக்கிலிருந்து 2 நாளா பார்த்தா 2 கமெண்ட் வருது. ஒன்று நடந்தது ஒரு காவல் மரணம், ஒரு கொலை, ஒரு கிரைம், கொலை வழக்கு நடக்குது. எதிர்கட்சிகள் கேட்கறதுக்கு முன்னாடி சிபிஐ என்கொயரி கொடுத்துட்றாங்க, 302 போடுறாங்க, அரெஸ்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, எதிர்கட்சி அரசியலை செய்ய விடாமல் அவர்களுக்கு இருந்த ஒரு ஆயுதத்தை முதலமைச்சர் பறிச்சிட்டாரு அப்படின்றது ஒரு கமெண்ட்டு. இன்னொன்று ஒரு ஆதங்கம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் முத நாளே அங்கே கிளம்பி போகலை, அவர் இந்த பிரச்சனையை பெருசாக எடுத்துகிட்டு இருக்க வேணாமா,
அவர் இந்த அரசை வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்க வேண்டாமா, இந்த அரசுக்கு எதிரான ஒரு புயல பூகம்பத்தை இதை வச்சு கிளப்பியிருக்க வேண்டாமா, எல்லாத்துலேயும் மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க. இல்லை, இந்த இடத்துல தான் நீங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களை மிஸ் பண்ணுறீங்க. என்னன்னா இதெல்லாம் விஷயம் கிடையாது. நேரடியாக அந்த பையனோட அம்மா கிட்ட பேசுகிறாரு பாருங்க. முதலமைச்சருங்க நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒரு பையனோட அம்மா கிட்ட பதறாருல, சாரிமா சாரிமா சாரிமான்றாருல, அந்த இடத்துல தான் அவர் ஒரு புதிய அரசியலை முன்னெடுக்கார். அந்த அரசியலை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு. வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, எஸ்பியை மாற்றுவாங்க, டிஐஜியை மாற்றுவாங்க, ஐஜியை மாற்றுவாங்க, இல்லைன்னா ஏடிஜி எல்என்ஓ வரைக்கும் மாற்றுவாங்க இல்லைங்களா? அதான் பெரிய நடவடிக்கை. ஒரு முதலமைச்சர் ரீச் பண்ணுவாரா? எங்க மாவட்ட மந்திரி போறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் பேசுறாருங்க, சாரி கேட்கிறாருங்க. இந்த இடத்துல தான் அவர் இத்தனை ஆண்டு கால அரசியலையே மாத்துறாரு. உங்களுக்கு ஒரு பாதிப்பு, நான் நேரடியாக சாரி கேட்கிறேன். அப்போ அவருக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? இதே போல இன்னொரு சம்பவம் நடக்காது. நீங்க இப்ப நம்மளே என்ன சொல்லுவோம், அவர் தொடர்ந்து சாரி கேட்டுட்டே இருக்க முடியுமா? அப்போ ஒன்றை உறுதிப்படுத்துகிறார், இது போல இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறத உறுதிப்படுத்திட்டு தான் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பையனோட அம்மா இப்படி நடந்திருக்க கூடாதுங்க, சாரிங்க. யார் முதல்ல பேசியது? எதிர்க்கட்சி தலைவர் முதலில் பேசினாரா, ஐயா ஸ்டாலின் முதல்ல பேசினாரா? நீங்கள் ஸ்டாலின் ஐயா என்கிற ஒரு தனிநபரை விடுங்க, அது ஒரு பெரிய சேர் சார். கிரீன் சேனல் போட்டு தமிழ்நாடு முழுக்க அவர் எந்த சிக்னலையும் நிற்காம போகக்கூடிய ஒரு அதிகார பீடத்தில் இருக்காரு. ஒரு அதிகார பீடம் ஒரு தாயிட்ட நேரடியாக பேசுது. மன்னிச்சுக்குங்க, இது ஒரு தவறுன்னு சொல்லியிருக்கலாம், இது ஒரு விபத்துன்னு சொல்லியிருக்கலாம். அதாவது காவல், இது போன்ற காவல் அதிகார துஷ்பிரயோகங்கள் எவ்வளவோ வரிசையாக நடந்துட்டு வருது. அதில் ஒன்று. ஆனால் அவர் என்ன பண்ணுகிறார், அதையும் தன்னுடைய ஒரு புது ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் சொல்றேன், ஐயா ஸ்டாலின் இந்த ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்தையும் தன்னுடைய மதி யூகத்தால் ஒரு புதிய திசையில் கொண்டு செல்கிறார். அந்த புதிய திசையில் அவர் கொண்டு செல்வதை சும்மா ஏதோ கொண்டு செல்லல. அவர் 2019 வெற்றி, 2021 வெற்றி, 2024 வெற்றி, இவ்வளவு. எங்க இந்தியாவில் ஐயா அமித்ஷா அவர்கள் எவ்வளவோ பெரிய வெற்றிகளை பெற்றவர். இவர் என்ன சொல்றாரு, நீங்க வர வர எங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ன்றாரு. அப்ப அது எவ்வளவு பெரிய உத்தி. அவர் சேலஞ்ச் பண்றது ஏடிஎம்கேவை ஒரு பொருட்டாக கருதாம பண்றாருங்க. எங்க இந்தியா முழுக்க இவ்வளவு பெரிய வெற்றியை இதுவரை எந்த ஒரு தேசிய கட்சியும் பெற்றதில்லை என்பதை ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒரு மிகப்பெரிய அளவில் வடிவமைத்த ஐயா அமித்ஷா அவர்களை இந்த களத்துக்குள்ள கூட்டிட்டு வராரு. வாங்க நம்ம ரெண்டு பேரும் மோதுவோம். மோடி கணக்கு, அமித்ஷா கணக்கு, எல்லா கணக்கும் தமிழ்நாட்டில் தோத்து போயிருக்கு. இதுவரையிலும் அவன் கணக்கு ஜெயிக்கல. யார் தோக்கடிச்சா? அதுதான் நீங்க பார்க்க தவறுறீங்க. யார் தோக்கடிச்சா? அவர் நீங்க சும்மா கூப்பிட முடியுமா? நீங்க யார் தோக்கடிச்சான்னு பாருங்க, எப்படி தோக்கடிச்சாருன்னு பாருங்க. சார், இந்தியா முழுக்க 303 சீட்டு வாங்கினாங்க சார். தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டு கிடைச்சது அவங்களுக்கு? 2019 தேர்தலில், 2014 தேர்தலில் 52% சார். இந்தியாவில் வேற எந்த கட்சியும், பாஜகவிற்கு எதிரான எந்த கூட்டணியும் 50% அந்த தேர்தலில் தாண்டல. அந்த தேர்தலில் 2014 தேர்தலில் பாஜக கூட்டணி 8 மாநிலங்கள்ல 50% தாண்டாங்க. எப்படி தமிழ்நாட்டில் இவர் 50% தாண்டுறாரு? நீங்க இந்த தேர்தல் எடுத்துக்கங்க, 2024 தேர்தல். ஒரு இதுவரையிலும் ஏடிஎம்கே தன் வரலாறுல பார்க்காத ஒரு சேலஞ்ச், ஒரு புதிய களத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கிறது. ஒரு புதிய களத்தை தமிழ்நாடு பார்க்கிறது. ஒரு புதிய சவாலை ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன் தோளில். திரு சீனிவாசனுடைய இதை கேட்கலாம் சார். ஒரு புதிய சேலஞ்ச், ஏடிஎம்கேக்கு இதுவரை இல்லாத ஒரு நெருக்கடியும் சவாலையும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்றைக்கு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய வியூகம் அதை நோக்கி நகருது அப்படின்னு திரு மணி சொல்றாரு. 21 தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு காட்சி அமைச்சாங்க. அதாவது வாக்குறுதிகள் அடிப்படையில் ஒரு காட்சி அமைச்சாங்க. அந்த படம் வெற்றி பெற்றிருக்கும். திமுகவை பொறுத்தவரை வெற்றி பெற்றாச்சு. இப்போ 26க்கு ஸ்கிரிப்டை மாற்றுறாங்க. ஸ்கிரிப்டை மாற்றி இந்த வீடுகளில் நேரடியாக போய் மக்களை சந்திக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சந்தோஷம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஐயா பெருமாள் மணியும் சரி, ஐயா கான்ஸ்டன்ட் பேராசிரியரும் சரி, 2 பேரும் பேசுனாங்க. அது என்ன பேசுனாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சன் நியூஸை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நெறியாளர் அருமையான ஒரு கேள்வியை கேட்டீங்க. ஏன் சார் மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்ன சார் பதில் சொல்கிறீங்கன்னு 2 பேரையும் கேட்டப்போ 2 பேரில் ஐயா பெருமாள் மணி தேர்தலில் வெற்றி பெற்றுட்டாங்க திமுக பாஜகவை எதிர்த்துன்னு ஒரு விஷயத்தை சொன்னார். அவர் என்ன சொன்னார், பேராசிரியர் என்ன சொன்னார்னா, நாங்கள் எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னார். கரெக்ட், எடுத்துக்கிட்டு இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, 21ல் ஒரு முகாம் ஒன்று மாண்புமிகு முதலமைச்சர் நடத்தினார் பாருங்க. அதாவது முதல்வர் தொகுதி, நான் உங்கள் முதல்வர் தொகுதின்னு ஒரு சட்டப்பேரவை தொகுதி போட்டு ஒரு பாக்ஸ் வச்சு
அந்த மனுக்கள்லாம் வாங்கினார். உடனடியாக 100 நாளில் பிரச்சனை எல்லாம் தீர்த்துருவோன்ட்டு 4 ஆண்டு ஆயிடுச்சு. இதைத்தான் மக்கள் கேட்பாங்க. ஐயா முதலமைச்சர்கிட்ட, முதலமைச்சர் சார்பாக யார் வாக்கு கேட்டு போனாலும், ஐயா 1,50,000 மனுக்கள் நாங்கள் கொடுத்துருக்குறோம், அதில் வந்து வெறும் 3000 மனுக்களுக்கு தான் நீங்கள் பைசல் பண்ணியிருக்கிறீங்க, இதுதான் நெட்டோடைய தகவல். இப்போ வந்து மீதம் இருக்கிற மனுக்களுக்கு 4 ஆண்டுகளாக நீங்கள் தீர்வு காணலை. இப்போ தீர்வு காணாத அந்த வாக்குறுதிகளும் கம்ப்ளீட் பண்ணலை, நீங்கள் கொடுத்த மனுக்களும் தீர்வாகலை. இப்போ புதுசாக ஒன்று வந்து சொல்கிறீங்களே, இது என்ன சார்னு கேட்பாங்க. அப்போ இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அதிமுக வந்து ஒரு வியூகம் அமைக்குது அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ ஐயா பெருமாள்மணி கூடுதலாக ஒரு தகவல்லாம் கேட்டார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் கடமையை செஞ்சாங்களா? டங்ஸ்டன் கிட்டத்தட்ட திமுக அரசு தூக்கத்தை எழுப்புனது எதிர்க்கட்சி, அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. சரி, நீட்டு செங்கலை வச்சுட்டு நீட்டுக்கு வாக்குறுதிகள் கொடுத்துட்டு மக்கள்கிட்ட மனுக்கள்லாம் கையெழுத்தெல்லாம் வாங்கினீங்களே, அது என்ன சார் பண்ணினீங்க? அதுக்கு பதில் இல்லை. ஆனால் அதிமுக 7.5 எய்ம்ஸுக்கு கொண்டு போனாங்க, நீட்டுக்கு மக்கள்கிட்ட மனுக்கள்லாம் வாங்கினாங்க, அதுக்கு என்ன சார் பதில்? அதுக்கு ஒன்றும் பதில் இல்லை. அதிமுக போய் மக்கள்கிட்ட கேட்பாங்க, அதிமுகவை கேட்பாங்க, நீங்கள் என்ன சார் பண்ணினீங்கன்னு எடப்பாடியார்கிட்ட கேட்டால் எடப்பாடியார் சொல்லுவார், 7.5 இடஒதுக்கீடு கொடுத்து அந்த மருத்துவ உள்கட்டமைப்பில் ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு அதிமுக ஒரு காரணங்க, அதனால் நீங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கன்னு எடப்பாடி சொல்லுவார். நான் கேட்குறேன், திமுக 4 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு தேவையான அன்றாட தேவைகளில் என்ன பிரச்சனையை உறுதியாக நாங்கள் செஞ்சுருக்கோம், நீங்கள் வந்து உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த அரசுக்கு திராணி இருக்காங்கிறது தான் அதிமுகவோட நியாயமான வியூகம். இந்த வியூகத்தை தான் தரைத்தளத்தில் எதிர்க்கட்சி பணியை செஞ்சிட்ருக்கிறாங்க. புதிய இளைஞர்களை சேர்த்துருக்கிறாங்க, வாக்குச்சாவடி முகர்வர்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் எதிர்க்கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய அக்கிரமத்தை எதிர்த்து தரைத்தளத்தில் போராடுறாங்க, இவ்வளவு செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போ சட்டம் ஒழுங்கிலிருந்து மறுக்கப்பட்ட வாக்குறுதிகள், மக்களுடைய வாழ்வுரிமை எல்லாத்தையும் கீழே போட்டு தலைவாடி மாதிரி குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிற 4 ஆண்டு திராவிட மாடல் அரசு எந்த வடிவத்தில் மக்கள்கிட்ட போய் இதுதான் வியூகம், இதுதான் பிரச்சாரம்னு போனால் மக்கள் கேட்பாங்க. ஒன்றிணைவோம், ஒன்றிணைந்த தமிழகத்தை நீங்கள் எப்படி உருவாக்க போகிறீங்க? எல்லா எதிர்ப்புகளும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு அரசை எதிர்க்கிறது. இந்த சட்டப்பேரவை 26 சட்டப்பேரவை தேர்தலுக்கு திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை தழுவப் போகிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை மக்கள் பதில் சொல்லுவாங்க. அதனால் இதை வியூகமாக யாரும் பார்க்கல. இது வந்து 4 ஆண்டுகளாக குரட்டை விட்டு தூங்கிய ஒரு அரசு. சீனிவாசன், அது 4 ஆண்டுகளில் என்ன செஞ்சாங்க, எத்தனை மனுக்களுக்கு தீர்வு கண்டாங்க அப்படின்றத கான்ஸ்டன்டைன் அவருடைய சுற்றுல சொல்லட்டும். இன்னொரு விஷயம் இதில் இருக்குது. அதிமுக தனி ஆட்சின்னு சொல்லுது, பிஜேபி மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க என்டிஏ கவர்மெண்ட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார், சிஎம் கேண்டிடேட் யாரோ ஒருத்தர் ஏடிஎம்கேல வருவாங்க அப்படின்ற இடத்துக்கு அமித்ஷா நகர்றார். இன்னும் சொல்கிறார் அந்த கவர்மெண்ட்டில் எங்கள் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, வி வில் பார்ட்டிசிபேட் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த சூழலில் பிஜேபி கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறத பிஜேபியிடம் நேரடியாக இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாதுங்க, இப்படி பேசினா கூட்டணி கிடையாது அப்படின்னு அவர்கள்ட்ட கராராக சொல்லாமல் அங்கே நீங்கள் பணிந்து வந்துட்ட பிறகு மீண்டும் மீண்டும் பிஜேபி சொல்கிறப்ப பிஜேபியை எதிர்த்த ஒரு இயக்கம், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கெடுதல் பண்ணுற கட்சி தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண வருது, முயற்சி பண்ணுறாங்க ஏடிஎம்கே வச்சுக்கிட்டு அப்படின்னு அரசியல் ரீதியாக திமுக இந்த வியூகத்தை எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க இப்படித்தானே எடுக்க முடியும். அதாவது தேர்தலுக்கு வந்து சட்டப்பேரவை தேர்தலில் 26ல் அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கணும்னு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தெல்ல தெளிவாக சொல்கிறார். அவங்க பாஜகவில் ஆளுக்கு ஒரு ஆசையை அவங்க வெளியிடுறாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதிமுக எதற்கு இசைவும் தெரிவிக்காது ஆட்சியை வந்து கூட்டுல தனி அணியா இருந்து பிஜேபி இன்னொரு அணியாக இருந்து பிஜேபியில யாரோ ஒருத்தங்க பேசுறாங்கன்னா வேற, நம்ம கட்சியும் ஆட்சிக்கு வரணுங்கன்னு பேசினா வேற. சொல்பவர் அமித்ஷா, அவர் தான் வந்து சம்மன் பண்ணி கூப்பிடுறாரு, அவர் அழைப்பின் பேரில் தான் டெல்லி போறாங்க, அவரை தான் போய் அவர் தங்கி இருக்கிற இடத்துல போய் கூட்டணிக்கு கை தூக்கி ஒப்புக்கிட்டு வர்றீங்க. அவர் அன்றைக்கும் சொல்கிறார், இன்றைக்கும் சொல்றார் என்டிஏ ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. அது அங்கே கராராக இல்லைன்னு சொல்லாமல் அது சொல்கிறதுக்கு துணிச்சல் இல்லையா, அல்லது சொன்னால் தவறுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை அங்கே ஒப்புக்கொண்டுட்டு வந்துட்டாங்களான்னு தெரியல. வெளியில் வந்து சொல்லி என்ன பிரயோஜனம்? சொல்கிறது அமித்ஷா இல்லை.
அமித்ஷா டேபிளுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா டேபிளுக்கும் தமிழ்நாட்டு செய்திகள் போகும், பத்திரிகை வாயிலாக போகும். அதை புரிஞ்சுக்கட்டும். அதாவது சிலருக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுன்றது அதிமுகவுக்கு தெரியும். அப்போ களத்தில் எப்படி சந்திக்கணும், கூட்டணியை எப்படி சந்திக்கணும், எதிரியை எப்படி சந்திக்கணும், எல்லா விஷயமும் அதிமுகவுக்கு தெரியும். அது எந்த நேரத்தில் புரிய வைக்கணுமோ அந்த நேரத்தில் அதிமுக புரிய வைக்கும். 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு கட்சி தன்னுடைய வெற்றியை ஆட்சியில் பகிர்ந்து கொடுக்குற அளவுக்கு அதிமுக சோர்வான கட்சி அல்ல. அதிமுக தனித்தன்மை உள்ள கட்சி. அது அமித்ஷாவுக்கு புரியும். அதனால் இந்த மொழி இந்த எடப்பாடியார் சொன்ன மொழியும் அந்த வார்த்தைகளும் அந்த உத்தரவும் அது அமித்ஷாவுக்கு சேர்த்து தான். அதனால் பிஜேபி கூட்டணிங்கிறது அதாவது தேர்தலை சந்திக்கிறதுக்கான கூட்டணியை தவிர ஆட்சியில் பங்கெடுக்கிற கூட்டணி இல்லைங்கிறத அதிமுகவோட நிலைப்பாடு. அதை எந்த நேரத்தில் புரிய வைக்கணும்னு அதிமுகவுக்கு தெரியும். அதனால் திமுகவில் இருக்கிற கூட்டணியில் இன்றைக்கி லட்சம் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த பஞ்சாயத்தெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க திமுக கூட்டணின்னு தெரியல. இது கூட்டணியில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை அதிமுக அது சரி பண்ணிக்கும். அது பாஜக அப்படியே ஆசைப்பட்டு கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆசைப்பட்டு அவங்க ஆட்சியில் பங்கு கேட்டாலும் கூட கொடுக்குற இடத்துல அதிமுக இருக்குது, அதை அன்னைக்கு பார்த்துக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் நீங்க கொடுக்குற இடத்துக்கு அவங்க ஆசைப்படுறது தப்பு இல்லை. அன்னைக்கு ஆட்சிக்கு வந்தா கொடுக்குற அன்னைக்கு பார்த்து கொள்ளலாம்னு நீங்க இப்ப பெருந்தன்மையா சொல்லலாம். ஆனா உங்கள்ட்ட ஆட்சியை கொடுக்க கூடாதுன்னு டிஎம்கே போய் சொல்றாங்க. இப்போ இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேனே. திமுகவுடைய எந்த ஒரு விஷயமும் இன்றைக்கி வியூகம்னு அவங்க சொன்னாலும் கூட தரைத்தளம் மக்களுடைய நிலைப்பாடு வேறு மாதிரியில் இருக்குது. அதை மாண்புமிகு முதலமைச்சர் தரைத்தளத்துக்கு பார்க்கணும். இன்னைக்கு 24 படுகொலைகள் நடந்திருக்குது. இன்றைக்கி ஐயா சொன்னார் பாருங்க, சாரி கேட்டுட்டா சரியாக போச்சுங்களா? நீங்கள் 21 சொன்னீங்களே சென்னையில் துவங்கின அந்த லாக்அப் டெத்துக்கு பிறகு 3 ஆண்டு 4 ஆண்டு இதே வார்த்தையை தானே அன்னைக்கு சொன்னீங்க. அப்போ ஏன் இது நடந்துச்சு? அப்போ நடக்காமல் தடுக்கிறதா ஒரு நல்ல தலைவருக்கு முதலமைச்சருக்கு சரியே தவிர நடந்ததுக்கு பிறகு சாரி கேட்குறது என்ன நியாயம்? அது எல்லா ஆட்சியிலையும் இது மாதிரி ஒரு சில தவறுகள் நடக்கலாம். அதை நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு தானே திராவிட மாடல் ஆட்சி உறுதியெல்லாம் கொடுத்தீங்க. அந்த உறுதி எங்கே போச்சு? 4 ஆண்டுகளாக இதே தானே நடந்துட்டு இருக்குது. அப்போ நடக்க விடாமல் தடுக்காமல் நடந்ததுக்கு பிறகு சாரி கேட்குறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு இலக்கணம்னு அண்ணன் பெருமாள் மணி சொல்கிறார். அது நியாயம் அல்ல ஐயா. அதிமுக எதிர்க்கட்சி வரிசையிலையும் சரியாக செய்து தரைத்தளத்திலையும் மக்கள்கிட்ட தன்னுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லுது. அதனால் பாஜக அதிமுக விவகாரத்தை எல்லாம் அதிமுக பார்த்துக்கும். திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பங்காளிகள் இன்னைக்கு டீ வடை வாங்கி கொடுத்துட்டு எங்களை சரி பண்ண பார்க்குறீங்களான்னு ஒருத்தங்க கிளம்பிட்டாங்க. காங்கிரஸில் தொகுதி போதாதுன்னு முழங்குறாங்க. கம்யூனிஸ்ட் வெளியில் இந்த ஆட்சி கூட்டணி இல்லாமல் தனியாக நின்றுமா ஜெயிச்சிருமான்னு மார்க்சிஸ்ட் இடதுசாரிகள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால் கூட்டணிகளை சரி பண்ணுங்க. அதிமுக கூட்டணி எப்படி சரி பண்ணணும், எப்படி ஆட்சி அமைக்கணுங்கிறது அதிமுகக்கு எல்லா வித்தையும் தெரியும். இது புரட்சி தலைவர் அம்மாவோட கட்சி. இன்றைக்கு 3வது அத்தியாயமாக இன்னைக்கு எடப்பாடியார் ஆட்சி வந்துட்டு இருக்கார் பொதுச் செயலரா. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கட்சியை அதிமுக ஆட்சியில் அமர்த்தும். நீங்கள் கவலைப்பட வேணான்றதை நான் பதிவு செய்கிறேன். ஓகே பிரியன், உங்கள் கோணம் என்ன இதில்? இல்லை, அடிப்படையில் இவங்க 3 பேர் பேசினதை கேட்கும்போது குறிப்பாக பெருமாள் மணி பேசுகிற ஒரு விஷயம் முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அதாவது மண்மொழி மானம் காக்கிற விஷயத்தை கையில் எடுத்திருக்கார். இது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த குரல் முழங்குறதை நம்ம பார்த்தோம். 2020 திராவிடத்தை ஆரியத்தை வேறு இருக்க வந்த திராவிடத்தின் வாரிசுகள் நாங்கள் அப்படின்னு ஒரு பிரச்சாரமே ஆரம்பிக்கிறார். 1000 அமித்ஷாக்கள் வந்தாலும் எங்களை ஆட்டவோ அசைக்கவோ முடியாதுன்றார் 2020 நவம்பரில். ஸோ ஒரு ரொம்ப தெளிவான ஒரு இதோடு தான் அவர் களத்திலே குதிக்கிறார். 2021 எலெக்ஷன்லேயே ஒரு திட்டமிட்டபடி தான் கரெக்டாக குதிக்கிறார். ஸோ வந்தோடனே இது திராவிட மாடல் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறார். அதோட விழுமியங்களெல்லாம் வெளிப்படுத்துகிறாரு. அதன்படி செயல்படுற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இங்கே ஒரு சின்ன ஒரு இது இருக்குதுன்னா, பாஜகவை எதிர்க்கிற அந்த ரோலை ஸ்டாலின் விரும்பி எடுத்த ஒரு ரோல் கிடையாது. ஆக்சுவலாக அவர் மேலே திணிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆக்சுவலாக மத்திய அரசு சட்டத்தை மீறி, பல பாரம்பரியத்தை மீறி, பல விதிகளை மீறி, பலவிதமான ஒரு அநியாயத்தை தமிழ்நாட்டுக்கு செய்யும் பொழுது எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக தள்ளப்படுறது. குறிப்பாக ஸ்டாலின் தள்ளப்படுறார். அப்போ அந்த ஸ்டாலின் அதை அந்த 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 இதை எடுக்கும்போது, அந்த இதை கையில் எடுக்கும்போது, அந்த எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுக்கும்போது அவருக்கு அந்த திராவிடியன் இது வேல்யூஸ் இருக்குல்ல,
அது அவருக்கு ஊற்று துணையாக நிற்கிறது. ஆக்சுவலாக வந்து அந்த வேல்யூஸ் வந்து அவருக்கு ஒரு பின்பலமாக இருக்குது. 70 வருஷத்துக்கு மேலே இருக்கிற கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியோடைய அந்த ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அது அவருக்கு இன்னும் வலு சேர்க்கிற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அதனால தான் வந்து அவர் மேலே திணிக்கப்பட்ட இந்த போர், அந்த மத்திய அரசால் திணிக்கப்பட்ட இந்த இது போன்ற விஷயங்கள், தமிழ்நாட்டுக்கு எதிரான விஷயங்கள்ல அதில் வந்து இன்றைக்கும் வந்து களத்தில் வந்து நிற்கிறார், தொடர்ந்து நிற்கிறார், போராடுறாரு, சட்ட போராட்டத்தின் மூலமாக பண்ணுறாரு, இல்லை அரசியல் ரீதியான போராட்டம் நடத்துகிறார் அப்படின்ற பார்க்கும்பொழுது பாஜகவை வந்து அவர் வந்து தானே விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு சண்டை அவர் போடலை. மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி போகிறார். அது வந்து ஒரு டிஎம்கே கவர்மெண்ட்டை எதிர்கொள்வதற்கு, தேர்தல் எதிர்கொள்வதற்கு தொண்டர்களை தயார் பண்ணுறது, மக்களுடைய ஆதரவை பெறுவது, நாங்கள் தான் உங்களுடைய சேலஞ்சர் அப்படின்னு தங்களை பொசிஷன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. திட்டமிட்டு திரு மு.க. ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த இடத்த அவர் தரல, என்னுடைய எதிரி என்னுடைய முதலமைச்சர் நாற்காலிக்கு வர்ற ஆள் நீங்கள் இல்லை அப்படின்னு அவர் அந்த இடத்த, அந்த அந்தஸ்தை தரல. அந்த பொசிஷனை தக்க வைப்பதற்காக போராடுற இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டார். இந்த பிரச்சாரத்தின் வழியாக அவங்க சேலஞ்ச் பண்ணுவாங்கன்றார் மணி. இல்லை, இந்த பிரச்சாரம் வந்து அவர் நிறையா விஷயத்தை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த பிரச்சாரத்தில் வந்து முதல்ல வந்து எடப்பாடி அவர்கள் வந்து முதல் 3 வருடத்தை வந்து சரியாக பயன்படுத்தலை. ஒரு எதிர்க்கட்சி தலைவர்ன்ற முறையில் முதல் 3 வருடம் வந்து ஒரு கோட்டை விட்டாருன்றது தான் என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் நடக்கிற சில விஷயங்களை வந்து அவர் சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்றது திமுக எதிர்ப்பாளர்களோட வருத்தமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு அந்த 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 கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் வந்து அவர் தன்னுடைய முழுமையான ஒரு ஆற்றலை வந்து இந்த விஷயத்தில் வெளிப்படுத்தினார்னா அவர் வெளிப்படுத்தவில்லை என்பது என்னுடைய கருத்து. ஏன் பாஜகவை நோக்கி ஒரு விஷயங்கள் சொல்லப்படும் பொழுது இவர் வந்து பாஜகவுக்கு பின்னாடி இருந்து போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். இவர் வந்து இப்போ நாளைக்கு பயணம் போகிறாரு வச்சுக்கோங்க, இவர் திமுக கவர்மெண்ட்டை பற்றி எல்லா விஷயங்களும் சொல்கிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சொல்கிறாரு, அண்ணா யூனிவர்சிட்டி சொல்கிறாரு, இல்லை திருபுவனத்தை சொல்கிறாரு, எந்த போதை மருந்தை சொல்கிறாரு, கள்ளக்குறிச்சியை சொல்கிறாரு, எதை வேணால் அவன் பேசலாம் வச்சுக்கோங்க. ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம், தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்த பாஜகவுடன் நீங்கள் ஏன் கூட்டணி சேர்ந்தீர்கள் அப்படின்ற விஷயத்துக்கு என்ன சொல்கிறார், திமுகவை தோற்கடிக்க அப்படின்றார். அப்போ தமிழ்நாட்டை கூட நீங்கள் வந்து திமுக விடுங்க, திராவிடத்தோட வாரிசு ஒரு கட்சி, நீங்கள் திராவிடத்தை பேரில் வச்சுருக்கீங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுற இந்த கட்சியை மத்திய பாஜக அரசோடு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா திமுகவை வீழ்த்துறதுன்றது வந்து எந்த விதத்தில் அது பொருத்தமாக இருக்குது நீங்கள் சொல்கிற ஆக்சுவலாக. அப்போ தமிழ்நாடு நலன்கள் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? அப்போ பாஜக என்கிற கட்சி செய்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்து கொண்டு அதோடு நீங்கள் சேர்ந்து வந்து ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு மேடையை நீங்கள் கட்டமைச்சிங்கன்னா அதை மக்கள் எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு விஷயம் இருக்குது சார். இந்த பரப்புரைக்கு கோவைக்கு வந்து பிஜேபியினர் பங்கேற்கிறதுக்கு பிஜேபி தலைவர்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. ஒரு கூட்டணியை மக்கள்கிட்ட கொண்டு செல் பண்ணுறது. இப்போ பிஜேபி தன்னுடைய நிலைப்பாட்டில் இறங்கி வந்துட்டாங்க. கோட்டையில் எங்கள் ஆட்சி, கழகங்கள் இல்லாத ஆட்சி அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்க வாய்ப்பு இல்லாமல் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சின்ற இடத்துக்கு அவங்க நகர்ந்துருக்கிறாங்க. அது ஏடிஎம்கே வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க தானே செய்யும். இல்லை, பாஜக பங்கு பெறும் ஒரு ஆட்சி, அதை பற்றி தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வைன்னு ஒன்று இருக்கும்ல. இவ்வளவு துரோகங்கள் பண்ணிருக்க ஒரு பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் வந்து பங்கு பெறுது அப்படின்னா, அதற்கு அதிமுக உடன்பட்டு போகிறது அப்படின்னா அதை தமிழக மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இப்போ நீங்கள் கேட்குற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம். அதான் தமிழக மக்கள் கண்டிப்பாக வந்து பாஜகவை எப்படி பார்ப்பாங்க? அந்த பாஜகவை பார்க்குற அந்த பார்வை அதோடு சேர்ந்துருக்கிற அதிமுகவையும் அஃபெக்ட் பண்ணும். பாஜகவுடைய லேபிலிட்டி வந்து அதிமுக அஃபெக்ட் பண்ணும். இந்த 2 பேர் சேர்ந்துருக்காங்க சார். இதனால் ஏன் இன்னும் மெகா கூட்டணி அமைக்க முடியல? ஏன் ஒரு கட்சியும் இவங்களை நம்பி வரல? இவங்க இருக்கிற வாசனம், ஜிகே வாசனையும், ஜான் பாண்டியனையும் விட்டுருங்க. ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு கட்சி, ஒரு ஓரளவுக்கு பாப்புலாரிட்டியாக இருக்கிற ஒரு வாக்கு வங்கியை வச்சிருக்கிற ஒரு கட்சி இந்த 2 பேரையும் நோக்கி ஏன் வரல? ஆக்சுவலாக திமுக அணியில் இருக்கிற பல பிரச்சனைகள் அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் அங்கே இருக்கிறவங்க யாரும் வந்து வெளியில் வர மாதிரி சொல்ல, எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் தொடர்ந்து இருப்போம் தான் சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் உங்கள் விஷயம் அப்படியா இருக்குது? உங்கள் விஷயத்தில் பாஜக ஆட்சியில் பங்குன்ற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாங்கல்ல. இப்போ தமிழ்நாட்டுக்கு துரோகம் அளிக்கிற பாஜகவை அந்த ஆட்சியில் பங்கு கொடுக்குற அந்த விஷயத்தை வந்து அஇஅதிமுக செய்வதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த விஷயம் தான் இந்த எலெக்ஷன்ஸில் முக்கியமான விஷயம். நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது, இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டீங்க, 2 பேர்ட்டையும் கேட்டீங்க. அதாவது வந்து மக்கள்கிட்ட போகும்போது திமுகவை பார்த்து ஒரு மக்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இதை தீர்த்தீங்களா? அவங்களுக்கு லோக்கலில் பிரச்சனை இருக்கும், எனக்கு பட்டா கொடுத்தீங்களா, எங்கள் ஊர் வாய்க்காலில் தண்ணி வரல, எவ்வளோ இருக்கு போனால் வேலை ஏறி போச்சு, எவ்வளோ பிரதமரோ போனால் கூட இருந்தாலும் கேட்பாங்க, எனக்கு என்ன வந்தது, எங்கள் ஊரில் என்ன பண்ணீங்கன்றது கேள்வி இருக்கும் கேட்பாங்க. ஆனால்
அதிர்ஷ்டவசமாவோ இல்லை ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு பிளான் பண்ணி இதை ஒர்க் பண்ணதுனாலையோ தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி வாக்காளர்களில் குறைந்தபட்சம் 3.5 கோடி 4 கோடி வாக்காளர்களில் ஒவ்வொரு வீட்லேயும் ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட்டான ஒருத்தர் அங்கே இருக்கார். ஏதோ இலவச பஸ் பயணம் அனுபவிக்கிற ஒருத்தராக அங்கே இருப்பார், இல்லை மகளிர் உரிமை தொகை வாங்குகிற ஒருத்தராக அங்கே இருப்பார், இல்லை டிஃபன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற குழந்தை அந்த வீட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க, சட்டம் ஒழுங்கு, அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் சொல்லுவீங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு பெனிஃபிஷியரி அந்த வீட்டில் இருக்கார் இல்லையா, முடிச்சிடுறேன். அந்த பெனிஃபிஷியரி அந்த வீட்டில் இருக்கார் இல்லையா, அந்த பெனிஃபிஷரியில் 60% ஓட்டு போட்டால் போதும் சார். இது இப்போ மண்மொழி மானம்ன்றது வந்து அடிப்படையான விஷயம். இனத்தை காப்பது, மொழியை காப்பது, அதெல்லாம் ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவில் பேசலாம். ஆனால் அடிப்படையாக இது எலெக்ஷன் நோக்கி போகிற ஒரு விஷயம்தான், அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ எலெக்ஷன் நோக்கி போகும்போது அடுத்த தடவை நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் இந்த மண்மொழி மானத்தையும் சேர்த்து காப்பீங்க, தமிழ்நாட்டு நலன்களையும் காப்பீங்க. அப்படி காக்கும்பொழுது உங்களால் பெனிஃபிட்டான கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்கள்கிட்ட இல்லை 3 கோடி மக்கள்கிட்ட ஒரு 60% பேரை நீங்கள் வாக்கு வங்கியாக சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த வாட்டி கன்டினியூ பண்ண போகிறீங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை இவங்க எடுக்கும்பொழுது எதிர்க்கட்சியான அதிமுக பாஜக பின்னாடி பதுங்கி நின்று போராடுவது என்பது அது மறைந்திருந்து வந்து பதுங்கி நிற்கல சார். பிஜேபியை வந்து அவங்க தான் சார் லீட் பண்ணுறாங்க, சீட்டு பிரித்து கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க தான். நீங்கள் வந்து பிஜேபியோடு பதுங்கி நிற்பது, அவங்க பின்னாடி ஒளிந்து நிற்பது மாதிரி சொல்கிறீங்களே. கண்டிப்பாக சார். இன்றைக்கி வந்து யாருமே எடப்பாடி வந்து வாயை திறந்து ஒரு பதிலே சொல்ல மாட்டேன். நடக்க போகுது என்டிஏ ஆட்சியா அதிமுக ஆட்சியா நடக்க சொல்லுங்க, பாஜக பங்கு உண்டா இல்லையா சொல்லுங்க சொல்றாரு சார். அவரு நாங்களே மக்கள் எங்களுக்கே ஓட்டு போட்டுருவாங்க, அதிமுக தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கும் சொல்றீங்கல்ல, அதுக்கு அடுத்த கேள்வியெல்லாம் வருது இல்லை. தொடர்ந்து இருங்க. முருகன்றவர் என்ன சொல்றாரு, அமைச்சர் முருகன்றவர் முதலமைச்சர் பொறுப்பை பற்றியோ கூட்டணியை பற்றியோ அமித்ஷாவும் அண்ணா இவரும் யாரு எடப்பாடியும் சேர்ந்து முடிவு செய்வார்கள். அதிமுக தனிப்பட்ட முறையில் ஆட்சி செய்யறதுக்கு எதுக்கு சார் அமித்ஷாவோட கன்சல்டேஷனு? இப்போவே காலில் விழுந்தீங்களா போய்? அதனால எடப்பாடி பயணம் போகலாம், 1008 பயணம் போகலாம். அவர் மக்களுக்கு சொல்ல வேண்டிய, கிளாரிஃபை பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை பண்ணலைன்னா அவருக்கான பின்னடைவை சந்திப்பார். ஓகே. திரு புதுக்கோட்டை சீனிவாசன் குறுக்கிட விரும்புனீங்க. அதாவது பயனாளிகள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு வீட்டிலும் பயனாளிகள் இருக்கிறாங்க, தைரியமாக போய் சந்திக்கிறாங்க. அது அதிருப்தியோ பிரச்சனையோ இருந்தால் மக்களை வீடு தேடி போய் சந்திக்கக்கூடிய துணிச்சல் வராது. மாறாக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர், கவுன்சிலர், முதலமைச்சர் தொடங்கி வீட்டுக்கு போய் மக்களை பார்க்க போகிறாங்கனாலே அவங்க வந்து பயனடைந்தவர்கள் இருப்பாங்க, அவங்கள மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியும், மக்கள்கிட்ட எந்த எதிர்ப்பும் இல்லை, மக்களை சந்திப்பதற்கான துணிச்சல் அவங்களுக்கு இருக்கு, அதைத்தான் காட்டுது அப்படின்ற ஒரு கோணத்தை எப்படி பார்க்க? இல்லை, அதாவது வாக்குறுதிகளில் திமுக அரசு மக்களுக்கு சில திட்டங்களை செஞ்சுருக்கு, நான் மறுக்கலை, அடியோட எதுவுமே செய்யலைன்னா நம்ம வாதம் பண்ண வரல. ஆனால் அதிமுக அம்மாவுடைய ஆட்சியிலிருந்து எடப்பாடியார் ஆட்சி வரையும் தொலைநோக்கு சிந்தனையோடு எல்லா திட்டங்களையும் வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு போய் சேர்த்துருக்குறாங்க அதிமுக. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அதிமுக நமக்கு சரியாக இருந்தது, சாதகமாக இருந்ததுன்னு மக்களுக்கு, வீட்டுக்கு ஒருத்தனுக்கு தெரியும், ஒரு வாக்காளருக்கு தெரியும். அந்த அடிப்படையில் அதிமுகவும் துணிச்சலோடு தான் தேர்தலை சந்திக்க போகிறாங்க, மக்களை சந்திக்க போகிறாங்க, சுற்றுப்பயணம் போகிறாங்க. இப்போ பிரியன் சார் சொல்கிறாரு பாருங்க, மத்திய அமைச்சர் வந்து இப்படி சொல்கிறாரு, இதில் வந்து வார்த்தை முன்பின் முரண் இருக்கே. ஆமாங்க, அவர் மத்திய அமைச்சர், அவர் வந்து எங்கள் ஆட்சியெல்லாம் அமையாதுங்க, தமிழ்நாட்டில் எங்களுக்கு அட்ரஸே இல்லைங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க அரசியல் முடிவு பண்ணுவாங்க, தீர்மானிக்கின்ற சக்தியாக. அதாவது ஏதாவது சொல்லட்டுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க என்ன அப்படிலாம் எப்படிங்க போக முடியும்? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்களுக்கு கன்ஃபியூஷன் வராத, சொல்லட்டும் போங்கன்னு. எப்படி அது மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியுங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது, மக்கள் தான் கேள்வி கேட்குறாங்க. தலைமை யாரு? இல்லை, அதே உள்துறை அமைச்சர் இல்லைங்க. உள்துறை அமைச்சர் என்ன வந்து சொன்னாரு, இந்த கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு நாங்களே தலைவர், எங்களுக்கு கீழே அதிமுக என்ன சொன்னாரு? இல்லையே. இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும், அதிமுக தலைமையில் தான் அந்த கூட்டணியை வழி நடத்தும். அவங்க தேசிய கட்சி எல்லா மாநிலங்கள்லையும் ஆட்சி செய்கிறாங்க, அதனால தமிழ்நாட்டில் வந்து பின்னாடி நிற்கல, பின்னாடி தான் நிற்கிறாங்க, முன்னாடி நிற்கல. அப்போ அதிமுக தலைமையில் அதிமுக அதீத பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போகிறப்ப அது தேர்தலுக்கு பிறகு பேச வேண்டிய சப்ஜெக்ட். அதனால எங்கள் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதிமுகவை மக்கள் துணிச்சலோடு ஆசீர்வதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, வாக்கு செலுத்துவாங்க. நான் கேட்கறதெல்லாம் திமுக எந்த இலக்கணத்தோட போய் நிற்க போறாங்க, அவங்க சொன்ன வாக்குறுதியில எதையெல்லாம் நிறைவேற்றினாங்க அதை மக்கள். சுமன் கவியோட கோணத்தை கேட்கிறேன். சுமன் கவி, தமிழ்நாட்டை மீட்போம், தமிழகத்தை, தமிழ் மக்களை காப்போம் அப்படிங்கிறதும், ஓரணியில் தமிழ்நாடு
அப்படிங்கிறதும் வெவ்வேறான இரண்டு கோஷங்கள், ரெண்டு அணிகள் சொல்வதாக இருந்தாலும் கூட எனக்கு பார்க்க அதனுடைய உள்நோக்கம் ஒன்றுதான். ஓரணியில் தமிழ்நாடு நின்று, ஏடிஎம்கேவோட முழக்கமும் ஒண்ணுதான், டிஎம்கேவோட முழக்கமும் ஒண்ணுதானா? ஆமாம், ஓரணியில் தமிழ்நாடு நின்று தமிழ்நாட்டை மீட்க வேண்டும், தமிழ்நாட்டை காக்க வேண்டும். யாருக்கிட்ட இருந்து காக்கணும் அப்படிங்கிறதுல தான் ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில் வேறுபாடு இருக்குது. இப்போ பாஜகங்கிற ஒரு பேராபத்திடமிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் திமுக போராடுகிறது, மக்கள் போராடுகிறார்கள். சரி, இது அதிமுக என்ன சொல்லுது? நாங்கள் திமுகவை எதிரியாக காட்டி திமுக கிட்ட இருந்து நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்தில் தான் இவர்கள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பாஜகவிடமிருந்து அதிமுகவையே பாதுகாக்க முடியாத நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தமிழ்நாட்டை பாதுகாக்கிறது, தமிழ்நாட்டை மீட்கிறதுலாம் ரெண்டாவது. முதல்ல பாஜகவின் அந்த தாக்குதல் இருக்கு இல்லையா, நாம் பல்வேறு விதமான தாக்குதல்களை, பொருளாதார தாக்குதல்களை சந்திக்கிறோம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவில், பண்பாட்டு தாக்குதல்களை சந்திக்கிறோம். இது எல்லாருக்குமே இருக்குது, இன்க்ளூடிங் அதிமுகவுக்கு இருக்குது. அதிமுக விரும்பி ஒரு பிரியத்தோடு ஆசபாசத்தோடு இந்த கூட்டணி தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி இணைந்த ஒரு கூட்டணி இல்லை, நிர்பந்திக்கப்பட்டு மிக நெருக்கடி கொடுக்கப்பட்டு இணைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. நான் அதான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு கட்டாய திருமணம். கடைசி நேரத்தில் பொண்ணை தூக்கிட்டு அழுக பக்கத்தில் வச்சு திருமணம் முடிக்கிற மாதிரி ஒரு வில்லன் செய்கிற வேலையைத்தான் அமித்ஷா செய்தார். சரிங்களா? அதெல்லாம் நாடு பார்த்துக்கிட்டு இருக்குது. சரி, இப்போ நாம் ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ திமுகவுக்கு எதிராக அதிமுக செயல்படணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஃபிலாசபிக்கல் பேக்ரவுண்டு வேணும். குறைந்தபட்சம் ஃபிலாசபிக்கல் பேக்ரவுண்டு அதிமுகவுக்கு கிடையாது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், குறைந்தபட்சம் திமுகவுக்கு எதிராகவாவது அரசியல் செய்யணும். அப்படி அரசியல் செய்வதாக இருந்தால் அதற்கு ஜெயலலிதா இருந்திருந்தால் என்ன செய்வார்? ஜெயலலிதா இருந்திருந்தால் மோடியா லேடியா, பாஜகவின் தாக்குதல்களை நாங்கள் தான் உறுதியாக நின்று போரிடுவோம் அப்படின்னு, திமுகவை விட வலுவான கட்சி நாங்கள் தான், பாஜகவினுடைய தாக்குதலில் இருந்து இந்த ப்ரொடெக்ஷன், அந்த வைரஸ் கொரோனா மாதிரி தாக்குது அப்படின்னா டபுள் ப்ரொடெக்ஷன் மாதிரி, ஒரு கோவிஷீல்டு மாதிரி நாங்கள் ஷீல்டாக நின்று காப்பாற்றுவோம்னு சொல்லி பேசணும், செயல்படணும். அப்படிப்பட்ட எதிர்க்கட்சியாக ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக எடப்பாடி பழனிசாமி இருந்தாரா? நீங்கள் 3 வருஷம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவர் ஆட்சி காலத்திலே இருந்தாரா? அவர் எதிர்க்கட்சி ஆனதுக்கு அப்புறம் ஆனதெல்லாம் இல்லை, அவர் ஆட்சி காலத்திலே இருந்தாரா அப்படின்னா கிடையாது. முழுக்க முழுக்க அவர் பாஜகவுக்கு ஷீல்டாக இருந்தாரே தவிர தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பாக இல்லை. அதனால இன்னைக்கு அந்த கட்சி இன்னைக்கு இப்போ வரையில் என்ன நடந்துட்டு இருக்கு? அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு பாஜக சொல்லுகிறது, இவர்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு பொழிப்புரை கொடுக்கிறார்கள். ஆனால் பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்லேயே தமிழ் படுத்தி இவர் அமித்ஷா என்ன சொன்னாரோ அது அந்த வார்த்தைகளை அப்படியே தமிழ் படுத்தி வெளியிடுகிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், இப்போவே கூட்டணி ஆட்சின்னு ஒரு ப்ரொப்போசலை ஏன் வைக்க வேண்டும்? ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சரி விகிதமாகவோ அல்ல அதை விட அதிகமாகவோ சீட்டை கேட்போம் அல்லது கொடுப்போம், அதாவது 2 பேரும் சேர்ந்து பகிர்ந்து கொள்வோம். நீங்கள் ஆட்சி அமைக்கிறதா ரெண்டாவது, முதல்ல சீட்டு பேரத்திலேயே நாங்கள் செங்குத்தாக வெட்டுவோம்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? அதிமுக 20% வச்சிருக்குது, 22% வச்சிருக்கு, நாங்கள் 18% இருக்கிறோம், எங்களுடைய கூட்டணி இருக்கிறது அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ இந்த தைரியம் எல்லாம் ஜெயலலிதா இருந்திருந்தால் வந்திருக்குமா? அப்போ கிடையாது. அப்போது திமுக சைடு பாருங்கள், திமுக இது வெறுமனே நீங்கள் கீழடி விஷயத்தை கூட சொன்னீங்க, அதை ஏதோ அது வெறும் உணர்ச்சி ரீதியாக அது தூண்டி ஒரு ப்ரொப்பகண்டாவை மட்டும் அது செய்யலை, அதுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்குது. நீங்கள் பண்பாட்டு படையெடுப்பு, ஆரிய பண்பாட்டு படையெடுப்புங்கிற வார்த்தையை பெரியார் காலத்திலிருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 1925 அதற்கு முன்னாடி நீதி கட்சி அப்பத்திலிருந்தே பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் இந்தி திணிப்புக்கு எதிராக 1938 தொடங்கிய போராட்டம் 65 ரெண்டாவது, இன்னைக்கு வரல நீங்கள் பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் இல்லை என்றால் கொடுக்கலன்னா நான் உங்களுக்கு பணம் தர மாட்டேன், 2152 கோடி ரூபாய் பணம் கிடையாது. இதை பற்றி சமீபத்தில் வெளியிட்ட பேட்டி, 2 பத்திரிகைகளில் வெளிவந்த பேட்டியில் கூட அமித்ஷா சொல்றது, அதை பற்றி தர்மேந்திர பிரதான் முடிவு பண்ணுவார், அதை நாங்கள் அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய ஒரு வன்முறை, எவ்வளோ பெரிய நயவஞ்சகமான ஒரு விஷயம். நீங்கள்
3 மூலிங்க, 3வது மூலி தானா இன்னொன்று எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இதில் மகாராஷ்டிராவில் இந்தியை திணிச்சாங்க. இப்போ மகாராஷ்டிராக்காரர்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது இது வெறுமனே நீங்கள் ஏதோ தனிப்பட்ட ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் நடக்கிற சண்டை அல்ல. இது ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு கூட்டத்திற்கும் கொள்கையற்ற ஒரு கூட்டத்திற்கும் அல்லது கொள்கையை அடகு வைத்து விட்ட ஒரு கூட்டத்துக்கும் இடையில் நடக்கிற சண்டை. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு முக்கிய எதிரியாக ஸ்டாலின் அவர்கள் கருதவில்லைங்கிறது மட்டும் இல்லை, பாஜகவே கருதவில்லை. சரிங்களா? இப்போ 2 பேருமே கருதாத, 2 பேருமே ஒரு 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 ஒப்புக்கு வைத்திருக்கிற ஒரு நபரை எதற்கு அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் தன்னுடைய கூட்டணியை மட்டும் இல்லை, சொந்த கட்சியை கூட கட்டுவிக்கிறதுக்கான ஆற்றலற்றவராக இருக்கிறாரு. இந்த இடத்துல தான் திமுக ஒவ்வொரு பிரச்சனையிலும் நீங்கள் 2 விதமாக ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரம் 2 விதமாக நடக்குது. ஒன்று, நாங்கள் என்ன பண்ணியிருக்கோங்கிறத கொண்டு போய் சேர்க்கிறது. நீங்கள் வீட்டுக்கு பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்ததாக இருக்கட்டும், ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்களும் மகளிர் பயணம் பண்ணியதாக இருக்கட்டும், அல்லது குழந்தைகளுக்கு படிக்க போகிற பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்ததாக இருக்கட்டும், ஸ்கூல் பசங்க காலையில் பட்னியில் கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக உணவு போட்டதாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு திட்டங்கள் எல்லாவற்றையும் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நிதி தரல. நாங்கள் எப்படி போராடினோம், கடைசியில் எப்படி 4500 கோடி ரூபாய்க்கு 3000 கோடி ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு போராடி பெற்ற கதைகளை சொல்லணும்ல. எப்படி நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இன்னொன்றுங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை, பண்பாட்டு படையெடுப்புன்னு சொல்கிறாங்கல்ல, கீழடியில் அவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது, பானையில் இருக்கக்கூடிய கிறுக்கல்கள் இருக்குது, இலக்கியத்தில் இருக்கிறதையெல்லாம் அப்படியே உண்மையாக வாழ்ந்த மக்களின் சுவடுகள் இருக்குது. இதெல்லாம் மனித வாழ்க்கைக்கான எச்சங்கள். இதையெல்லாம் அங்கீகரிப்பதற்கு தவறிவிட்டு இதே அமித்ஷா சொல்றாரு, நாங்கள் இந்தியாவின் எந்த பகுதியில் வரலாற்று ரீதியான பாரம்பரிய ரீதியான உண்மைகள் கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம், ஆனால் சர்வதேச சமூகம் அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும், அதனால எங்களுக்கு ஆதாரம் வேணும்னு கேட்குறாரு. ரைட், அப்படித்தானே? அப்படி சொல்லிட்டு 4 நாளைக்கு முன்னாடி ராஜஸ்தானில் மகாபாரதம் காலத்து இது வீடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஏங்க, மகாபாரதம் ஒரு கட்டுக்கதை. அந்த கட்டுக்கதை 14ஆம் 15ஆம் நூற்றாண்டு வாக்கில் எழுதப்பட்ட கதையும் 4500 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடு. நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடாகவே இருக்கட்டும், அது சிந்து சமவெளி மக்கள் வாழ்ந்த வீடு. கிமு 1500, இன்னையிலிருந்து 3500 வருடங்களுக்கு முன்னாடி தான் வேத காலம். வேதத்துக்கே வாழ்க்கை 300 வருடம் 3000 வருடங்கும் போது அதற்கு முந்தைய ஆரியர்களுக்கு முந்தைய நாகரிகத்தை நீங்கள் எப்படி புராண காலத்தோடு ஒப்பிடுவீங்க? இதைத்தான் நாங்கள் ஆய்வுபூர்வமாக பேசுகிறோம். நிறைவு பார்வை ஒரு சுருக்கமாக சொன்னீங்கன்னா விவாதத்தை நிறைவு செய்திடலாம். திரு கான்ஸ்டன்டைன். அது நம்ம சகோதரர் சீனிவாசன் பேசும்போது ஒரு வகையில் அவரை பாராட்டுறேன். முதல்ல என்ன சொன்னார், இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யலை, தூங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னார். அப்புறம் ஒரு இடைவேளை வரும்போது கொஞ்சம் சரியாக சொன்னார். இந்த இல்லைங்க ஒன்றுமே செய்யலைன்னு சொல்ல முடியுமா, செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க, அதில் அறுத்திருக்கு. என்ன அவர் குறிப்பாக சொன்னது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்னு நாங்கள் அந்த பிரச்சாரத்துறை எடுத்தது. அதுக்கு தலைவர் தளபதியார் மட்டுமல்ல, துணை முதலமைச்சரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட கேள்விக்கு எங்க 2,76,500 மனுக்கள் வந்தது, 1,76,000 மனுக்கள் உடனடியாக தீர்வு காணப்பட்டது, மீதி வரிசையாக செய்யக்கூடியது. அதற்கு 14,466 கோடி ரூபாய் இதுவரைக்கும் நாங்கள் செலவழித்து திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, எடப்பாடி பழனிசாமிகிட்டே கேட்டாங்க, உங்கள் தொகுதியில் நீண்ட காலமாக நிறைவேறாத 10 தாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் 5 கொடுத்தேன், அதில் 3 ஏற்றுக்கிட்டாங்க, 2 ஏற்றுக்கலை. அப்போ இதே நமது துணை முதலமைச்சர் எந்திரிச்சு தான் பதில் சொன்னார். அண்ணன் சொன்னதில் 3க்கு நிதி இருந்தது, செஞ்சோம், மீதி 2 அடுத்தால செய்வோன்னு சொன்னார். அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ இந்த அரசு திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது, அதில் மாற்றம் இல்லை. இன்னும் இப்போ அவர் சொன்ன மற்ற திட்டங்களுக்கெல்லாம் அப்புறம் பதில் பேசிக்கலாம். இன்னொன்று சொன்னார், பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ். பிஜேபி அவங்க விருப்பத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏடிஎம்கே இவங்க விருப்பத்துக்கு. நான் கேட்குறேன், குணா, களத்தில் அதிமுக தானே பெரிய கட்சி, பிஜேபியும் இவங்க கமெண்ட் பண்ணணுமா அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க? நான் பார்த்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மையாருடைய அரசியலில் 1000 விமர்சனம் இருந்தாலும் அடல் பிகாரி வாஜ்பாய் போன்ற தலைவர்கள், அத்வானி போன்ற தலைவர்கள் மட்டும்தான் போயஸ் கடன் போக முடியும்.
மற்ற யாரும் அவங்கள சந்திக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது. அந்த கமாண்டிங் அவங்ககிட்ட இருந்தது இல்லை. இவ்வளவு தூரம் பேசுறாரு. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், 2026 திமுக தன் ஆட்சியை தொடர்கிறது, அது வேற ஒரு கற்பனைக்கு. இப்போ இன்னைக்கே உங்களால் அமித்ஷா சொன்னதை எதிர்த்து பேச முடியல. ஏங்க நாங்கள் தாங்க இந்த கூட்டணிக்கு தலைவர், அல்ல நான் தான் முதலமைச்சர், இதை சொல்றதுல உங்களுக்கு என்ன அச்சம்னு கேட்க முடியலையே. தப்பித்தவரை நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்போ ஆட்சி முழுசும் அமித்ஷா தானே நடத்துவார். இன்றைக்கு உங்களுக்கு அதாவது வெற்றிக்கு அழைத்து செல்ல வேண்டிய நீங்களே உங்கள் குரலை உயர்த்தி அமித்ஷாவிடம் கேட்க முடியவில்லை என்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் கற்பனை பண்ணுவதை போல ஒரு ஆட்சி வந்தால், உண்மையா சொல்றேன் கூட, ஒரு எம்எல்ஏ வைத்துக்கொண்டு பிஜேபி ஆட்சியை பிடிச்சா இல்லையா? ரைட். நாளைக்கு ஒருவேளை இவங்க நினைக்கிறபடி வந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி எப்படி சசிகலாவை கரெக்டாக அனுப்புனாங்களோ அதே மாதிரி எடப்பாடி அனுப்பிட்டு பிஜேபியில் ஒரு எம்எல்ஏ இருந்தால் போதும், ஆட்சியை ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்களால கேள்வியே கேட்க முடியாது. அதனால தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு, ஓரணியில் தமிழ்நாடாக நின்று நமக்கு எதிரியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை நாம் தோற்கடிக்க வேண்டும். அதற்கு துணையாக தெரிந்தோ தெரியாமலோ எடப்பாடி பழனிசாமியும் உடன் இருக்கிறார். எனவே அந்த கூட்டணியை தோற்கடிக்க தமிழர்களாகிய நாம் தமிழினமாக ஒன்று திரள வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய நோக்கம். திரு சீனிவாசன். இல்லை ஐயா சுமன் கவி ஐயா சொன்னார் பாருங்க, அதாவது எதிர்கட்சியாக இருக்கிறப்ப விட்டுருங்க, ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப அதிமுக என்ன பண்ணிச்சு அப்படின்லாம் கேட்டார். நிறைய திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க. அதிமுக சளைத்த அரசை நடத்தலை. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திலேருந்து மருத்துவ கட்டமைப்புலேருந்து அம்மா மினி கிளினிக்கு தொழில் பூங்காக்கள் எல்லாம் எவ்வளவோ செஞ்சாச்சு. அப்போ அதிமுக என்ன செஞ்சிச்சுன்ற கேள்வி. இப்போ இவங்க இதுக்கு பதில் இருக்குது, அதிமுகட்ட பதில் இருக்குது. ஆனால் திமுக சார்பாக பேசுகிற யாரும் இதுவரையும் 4 ஆண்டு காலமாக திமுக மக்களுக்கு இதை தான் செஞ்சிச்சு, இதை இந்த அடிப்படையை வச்சு தான் மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போகிறோன்னு துணிச்சலாக சொல்கிறதுக்கு இவங்கள்ட்ட விஷயம் இல்லை. அப்போ பாஜக அதிமுக கூட்டணியில் ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை, அதிமுகவோட ஆட்சி தான் தமிழ்நாட்டில், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாஜகவுக்கு எந்த வகையில் பதில் சொல்லணுங்கிறது அதிமுகவுக்கு தெரியும். அதனால் அதை பற்றி யாரும் கவலைப்பட வேணாம். 4 ஆண்டு காலமாக பாஜகவை எதிர்த்து நீங்கள் என்ன மீட்டு கொண்டு வந்தீங்கன்ற ஒரு சின்ன கேள்வி பாமரனும் திமுகவை பார்த்து கேட்பான், பதில் இல்லை. ஆனால் அதிமுக பாஜக ஆட்சியும் நடந்தது அதிமுக ஆட்சியில். அப்போ நிறைய கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கு அதிமுக. அப்போ அது மட்டும் எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம் இல்லை அப்படிங்கிற கேள்விக்கு திமுகட்ட பதில் இல்லை. இதெல்லாம் மக்கள் கேட்பாங்க. 26 சட்டப்பேரவை தேர்தலில் நிச்சயமாக மக்கள் கேட்பாங்க, பதில் சொல்லுங்கள். ஆனால் அதிமுகவுடைய வெற்றியை எந்த யூகத்திலும் எந்த திமுக வியூகத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறத நான் பதிவு செய்கிறேன். முதல்வர் ஸ்டாலின் அவர் நிற்கிற அந்த ஐடியாலஜிக்கல் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அதுக்கு எதிராக அதிமுக எடுக்கிற அந்த அரசியல் இருக்கு இல்லையா, அது திராவிடத்தை பலகீனப்படுத்துகிற ஒரு அரசியலாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ முருகன் மாநாட்டில் அண்ணாவையும் பெரியாரையும் அவங்க திசையை வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இது மாதிரி போன்ற பல விஷயங்கள் இருக்குது. ஸோ திராவிடத்தை வீக்கன் பண்ணுற ஒரு விஷயத்தை அதிமுக பண்ணும் பொழுது நமக்கு இருக்கிற ஒரே கவலை என்னென்னா, இங்கே இருக்கிற பைப்போலார் பாலிட்டிக்ஸில் அதிமுக அந்த திராவிடத்தன்மையை இழக்கும்போது அதனால் ஏற்படுற விளைவுகள் இருக்குல்ல, அந்த இடத்துல பாஜக உட்காரும் பொழுது எதிர்கால தமிழகம் என்ன ஆகுன்ற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதிலேருந்து யோசிக்கும் பொழுது தான் அந்த ஓரணியில் தமிழகத்தோட முக்கியத்துவத்தை நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஸோ அதிமுக இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து திராவிடத்தை காப்பாற்றுறதுல ஒரு பங்கு வகிக்க வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது. இல்லை வலிமையா திராவிட கருத்துக்களை வலிமையா பேசினாங்கன்னா இந்த சந்தேகம் வராதுன்றீங்க? இந்த சந்தேகம் வராது. பேச மாட்டேன்றாங்க. அதான் அவங்க பேச மாட்டேன்றாங்க. கூடுதலாக இந்த பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்கிறதுன்றது இன்னும் அவங்களுடைய கொள்கைக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கே தவிர, பாஜக கொள்கைக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கே தவிர, திராவிடத்தோட அடிப்படைகள் அந்த கூறுகளை எடுத்து பேசுகிற மாதிரி இல்லை ஆக்சுவலாக. ஓகே மணி, ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஐயா ஸ்டாலின் அவர்கள் போகிறாங்க. முதல்ல அவங்க தலைவராக பொறுப்பேற்ற உடனே என்ன பண்ணாங்கன்னா 3 அல்லது 4 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமித்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல்வேறு ஒன்றியங்களை 2 அல்லது 3 ஒன்றியமாக, நகரங்களை கிழக்கு மேற்குன்னு 2-3 நகரங்களாக கட்சியினுடைய கட்டமைப்பை இதுவரை இல்லாத வகையில் மிக தீவிரமாக வலுப்படுத்தி இருக்கிறார். இல்லந்தோறும் இளைஞரணி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு இளைஞரணியை வலுப்படுத்தினார். இப்படி படிப்படியாக கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தி இதுவரை இல்லாத வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெண்கள் வாக்குகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று மிகவும் துல்லியமாக திட்டமிட்டு அந்த வாக்குகளை பெறுவதற்கான ஒவ்வொரு நகர்வையும் அவர் முன்னெடுக்கிறார்.
ரொம்ப கிளினிக்கலாக இந்த 2026 தேர்தலை அவர் அணுகுகிறார். அவருடைய மனதில் 2 விஷயங்கள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஒன்று 200 இடங்கள், இன்னொன்று 50%த்திற்கும் அதிகமான வாக்குகளை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி பெற்றுவிட வேண்டும் என்கிற உறுதியோடு அவர் போகிறார். ஒரு கலைஞர் ஐயாவின் மகனாக 2021 தேர்தல் அவருக்கு மிகவும் முக்கியமான ஒரு தேர்தலாக இருந்தது. ஒரு தந்தையாக 2026 தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தலாக இருக்கிறது. ஒரு முதலமைச்சரின் மகனாக பிறந்து ஒரு முதலமைச்சரின் தந்தையாக உயர்கிற இடத்திற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2026 தேர்தலை மிகவும் புத்தி கூர்மையோடும் சிஸ்டமேட்டிக்காகவும் கிளினிக்கலாகவும் நகர்த்துவதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு ஹை ரிஸ்க் கேம் அவர் ஆடுவது, ஆனால் அவர் அதை மிகவும் திட்டமிட்டு ஆடுகிறார். ஓகே, திரு சுமன் கவி. இது வெறுமனே தேர்தல் அப்படின்னு சொல்கிறது ஒரு போட்டி கிடையாது, ஒரு நார்மல் தேர்தல் கிடையாது. அதிமுக திமுகன்னு 2 கட்சிகள் மாறி மாறி ஆண்டு அவர்கள் போட்டியிட்டது அப்படிங்கிறதுக்கு முரணாக பாசிச சனாதன பாஜகவிடமிருந்து ஒரு ஐடியாலஜிக்கல் வார், ஒரு வகையான சித்தாந்த யுத்தம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது கூட்டணி கட்சிகளுமே இன்டாக்டாக இருக்குன்னா அது வெறுமனே அதிமுக தனித்து நின்று பாஜகவை சண்டை செய்வதாக இருந்தால் அந்த கட்சிகள் கூட 2 வகையான மனோநிலைக்கு வரும். அப்போது இன்டாக்டாக இருப்பதற்கு பின்னாடி புறவயமான காரணம் வலுவாக இருக்கிறது. அதை எதிர்த்து போராடுகிற இடத்தில் வலுவாக சித்தாந்த ரீதியாக இறுக்கமாக திமுக இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் இது ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது நான் எடப்பாடி அவர்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தோம்னா நானும் போய் அவர்கள் வீட்டில் கேம்பெயின் பண்ணுவேன்னு சொன்னதுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாட்டை காக்கணுங்கிறது மட்டும் இல்லை, அதிமுகவே காக்கணுங்கிறது தான். நீங்கள் அந்த வகையில் ஒருவேளை முதல்வர் அப்படி போனால் எடப்பாடி வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வாங்க ஐயா முதல்ல எடப்பாடியை காப்போம் அப்படின்னு சொல்லி ஓரணியில் தமிழ்நாடாக இணைந்திருப்பார்கள் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. நன்றி. ஏராளமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.